அனைவருக்கும் வணக்கம். கிளாஸஸ் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறோம். இதுல வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே. பாலிட்டி தனியா ஒரு மாடியூல் மாரி போய்க்கிட்டு இருக்கு. ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்னு சொன்னாலும், அ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் இத ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சோ ஃபார் ஒரு 5 கிளாஸஸ் முடிஞ்சிருக்கு. ஓகே, கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல பேசிக்ஸ்ல இருந்து சிலபஸ் ஓரியன்டடா ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் பேசிக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். செகண்ட் கிளாஸ்ல பிரியாம்பிள் பத்தின பேசிக்ஸ், தென் பிரியாம்பிள பத்தி இன் டீடைலே நல்லா ஒரு 2 கிளாஸஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸஸ்ல ஃபண்டமெண்டல் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். தட் இஸ் கிளாஸ் 5ல ஃபண்டமெண்டல் ரைட் ஸ்டார்ட் பண்ணோம். அதோட கன்டினியூஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கவர் பண்ணது அப்படின்னு பார்த்தா, பேசிக்கா ரைட்ஸ் அப்படின்னா என்னங்கிறது பார்த்தோம். தென் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கான டெஃபனேஷன்ஸ் பார்த்தோம், மீனிங் பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் அதோட ஹிஸ்டாரிக்கல் அப்ஜெக்டிவ்ஸ், தட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி வந்தது, அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்ல என்ன மாதிரி இருந்தது, தேஜ் பகதூர் சப்ரூ கமிட்டி என்ன சொன்னாங்க. ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்த்தோம். அது தாண்டி கிளாசிஃபிகேஷன்ஸ்னு பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய 6 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸை பற்றின ஒரு பேசிக்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ரைட்ஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ரம் ஆர்டிக்கல் 12ல இருந்து ஸ்டேட்னா என்ன, லானா என்ன, 13, 14ல இருந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி அப் டு 18 வரைக்கும் பார்த்தோம். தென் ரைட் டு ஃப்ரீடம்ல 19 டு 22 வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். சாரி, 22 வரைக்கும் கவர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்வீஸ் இன்னைக்கு கிளாஸில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரிமைனிங் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் சச் அஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன், தென் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸு, கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ், இதை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். பார்த்துட்டு கொஞ்சம் வித் ரெஸ்பெக்ட் டு அதர் ரைட்ஸ் என்னவா இருக்க முடியும், தென் மார்ஷியல் லானா என்ன, தென் கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸில் வாட் ஆர் ஆல் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் இருக்குது, வாட் இஸ் தி ஸ்டேட்டஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சுப்ரீம் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னவா இருக்க முடியும், ஹை கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னவா இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துட்டு கடைசியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஃபார் ஓகே, சோஃபார் ஒரு 10 இயர்ஸில் ப்ரிலிம்ஸில், ஓகே, ஸோ ப்ரிலிம்ஸில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பேஸ்டு கொஸ்டின்ஸ் சச்சஸ் டைரக்டான கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்கு, தென் இன்ஃபர்ட் ரைட்ஸை வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, வி ஆர் கோயிங் இன் தி ரைட் பாத் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ரெஃபரன்ஸை பொறுத்தளவுக்கு திஸ் மெட்டீரியல் இஸ் எனஃப். ஓகே, ஸோ அதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படுதும் அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல யூஸ்வலாக படிக்கக்கூடிய லக்ஷ்மிகாந்த் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கோங்க. தட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக், அது ஒரு ஸ்டாண்டர்ட் புக் இல்லையா, ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கங்கிறது தான் கைடன்ஸ். ஓகே, ஸோ கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம ஓகே ரைட் டு ஈக்குவாலிட்டி முடிஞ்சு. ஓகே, ரைட் டு ஈக்குவாலிட்டி முடிஞ்சு அடுத்த டாப்பிக்காக நம்ம போகக்கூடிய விஷயங்கள் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனும் முடிஞ்சு கம்ப்ளீட்டட். இந்த 2 டாப்பிக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல கவர் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஒன் பை ஒன்னா ஈச் அண்ட் எவ்ரி ரைட்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்றேன், ரைட்ஸை பேர் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை வச்சு நம்ம கொஞ்சம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்சர்வேஷன் ஃபீல் கிடைக்கும். இன் சென்ஸ் கான்ஸ்டியூஷன்ல என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களால பார்க்க முடியும். அதுல இருக்கக்கூடியதை டீகோட் பண்ணி உங்களுக்கு அப்சர்வேஷனா நான் இன்ஃபரன்ஸ் கொடுத்துட்றேன். அதை தாண்டி நோட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா பின்னாடி அதோட அப்சர்வேஷனா நான் கீவேர்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ரிமைனிங் திங்ஸ் எங்கெல்லாம் பேர் கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை ரீட் பண்ணாம சும்மா பேசிக்கா பார்த்தா போதும் அப்படிங்கிற விஷயத்துல நான் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு போகும்போது வி ஆல் நோ தட். ஓகே, ஸோ இந்தியாவில் ஒரு கொத்தடிமை, பண்ணை அடிமை மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு, சிஸ்டம்லாம் இருந்துச்சு. ஜாதி வாரியா சில டிஸ்கிரிமினேஷனும் அங்கே புகுத்தப்பட்டது. ஓகே, ஸோ ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ் தே ஹாவ் டு ஒர்க் அஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது ப்ரிவலண்டா. இப்பயுமே 1 or 2 இன்சிடென்ட்ஸ் எங்கேயோ ஒரு கல்குவாரிலையோ இல்லை செங்கல் சூளையிலையோ ஒரு பாண்டட் லேபரோ இல்லை ஒரு குழந்தைகளை வச்சு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிறது, ஃபங்க்ஷன் ஆகிறது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கொண்டு வந்த ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதோட கிளாசிஃபிகேஷன் தான் இந்த ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் சொல்றது. இது இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 23 and 24. ஓகே, ஸோ ஆர்டிகல் 23ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். ஓகே, ஸோ இதுதான் ஆர்டிகலோட ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னா ஒரு ஆள் பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ பாண்டட் லேபர் சிஸ்டம்ஸ்ன்னு சொல்லும் போது ஒரு இடத்துல இருந்து
பண்ணை அடிமைகளாவோ இல்லை கொத்தடிமைகளாவோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராஃபிக்கிங்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது ஹியூமன் டிராஃபிக்கிங்னு சொல்லுவோம். ஈவன் ஃப்ளஷ் ட்ரேடையுமே அந்த கிட்டத்தட்ட அதில் தான் கொண்டு வருவோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸ்ட்ரிக்ட்லி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தடை செய்யப்படுது அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபோர்ஸ்டு லேபருங்கிற மாதிரி விஷயங்களை. ஓகே. அப்போது இதோட அப்சர்வேஷன் இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது யாருக்கு அகேன்ஸ்டான ஒன்று அப்படின்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஸ்டேட்டுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை தான் மேஜராக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ஒரு சில ஆர்டிகல்ஸ் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலுக்கும் அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அப்படின்னா ஸ்டேட் அதை செஞ்சாலும் தப்பு, அஸ் அ பிரைவேட் இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அது தப்பு அப்படிங்கிறது தான் அதோட அப்சர்வேஷன். அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் இண்டிவிஜுவல். ஓகே. ஸோ ஸ்டேட் இதை செஞ்சாலும் தப்பு, இண்டிவிஜுவல் அதை செஞ்சாலும் தப்பு. ஓகே. ஸோ அப்போ இதுல எதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ். பெக்கர் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். பண்ணை அடிமைகள், அந்த கொத்தடிமைகளை தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. தட் இஸ் காசு இல்லாம ஒருத்தர் வேலை வாங்குறது. ஓகே. ஸோ அந்த விஷயங்களை தான் சொல்லக்கூடிய விஷயங்கள். தென் அதர் சிமிலர் ஃபார்ம் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர்ஸ், ஈவன் செக்ஷுவல் ட்ரேடு, ஸோ ஃப்ளஷ் ட்ரேடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒடுக்குறது, தட் இஸ் கண்ட்ரோல் பண்ணணும், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதா இந்த பர்டிகுலர் ஆர்டிகிளோட அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன்ல ஒரு எக்ஸப்ஷனை என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் 2ல கொடுக்குறாங்க. தட் இஸ் ஆர்டிகல் 23 கிளாஸ் 2ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இம்போசிங் ஓகே கம்பல்சரி சர்வீசஸ் ஃபார் பப்ளிக் பர்பஸஸை வந்து இந்த ஒரு ஃபோர்ஸ்டு லேபருக்குள்ள கொண்டு வர முடியாது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வார் ஃபுட், தட் இஸ் ஒரு வார் டைம் ஆஃப் சுச்சுவேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயத்துல ஒரு மினிமம் லெவல் ஆஃப் ஃபோர்ஸ் தேவைப்படுது டு தி மிலிட்ரி ஆர் ஃபார் தி எனி அதர் பர்பஸஸ், மெடிக்கல் அசிஸ்டன்ஸ்க்கோ இல்லை டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ஸ்க்கோ, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களை ஒருத்தர் ஃபோர்ஸ் பண்ணி கவர்மெண்ட் ஒரு ஃபோர்ஸ் பண்ணி இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க எந்த ஆம்பிட்டுக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னா ஆர்டிகல் 23க்குள்ள கொண்டு வர முடியாது. இன்சென்ஸ் என்னை கட்டாயப்படுத்தி நீங்க வேலை வாங்க கூடாது அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அந்த ஒரு விஷயத்தை தான் எக்ஸப்ஷன் கண்டிஷனா சொல்றாங்க. இன்சென்ஸ் நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் தட் இஸ் 23 சொல்றாங்க கிளாஸ் 1 shall prevent the state from imposing compulsory services for public purposes and in imposing such a services என்ன சொல்றாங்க, அப்படி நீங்க செய்யும் போது அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு சில டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வரக்கூடாது. இன்சென்ஸ் அவரை எந்த பேசிஸ்ல டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, ஒன்லி ஆன் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட் ஆர் கிளாஸ் ஆர் எனி ஆஃப் தம். யூஸ்வலா நம்ம இதுக்குள்ள என்ன கொண்டு வந்திருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற இடத்துல இந்த செக்ஸ்ங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கும். இன்சென்ஸ் மேல் ஃபீமேல் டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். பட் இந்த இடத்துல எக்ஸப்ஷன். ஓகே. ஸோ ஜெண்டர் வைஸ் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன கொண்டு வர முடியாதுன்னா ஒருவேளை அந்த இடத்துல ஜெண்டர் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்க என்னன்னு சொல்ல முடியாது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்ல முடியாது, டிஸ்கிரிமினேஷன் சொல்ல முடியாது. ஓகே. அப்போ இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ்டு லேபரோ இல்ல ஹியூமன் டிராபிக்கிங்கையோ ஆர்டிகல் 23 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே. அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது அதுல ஒரு எக்ஸப்ஷனும் ஆர்டிகல்லே கொண்டு வர்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் பர்பஸ்க்காண்டி ஸ்டேட் ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவலை ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை செய்ய சொல்றாங்க அப்படின்னா அதை ஃபோர்ஸ்டு லேபர்னு உங்களால கிளாஸிஃபை பண்ண முடியாது. அப்படி இம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான கண்டிஷன்ல ஸ்டேட் டிஸ்கிரிமினேஷனையும் பண்ணக்கூடாது. என்ன பேசிஸ்ல அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் சொல்ல முடியாது, கிளாஸ் ஆர் எனி ஆஃப் தம் அந்த கண்டிஷன்ல சொல்ல முடியாது அப்படிங்கிறத இதுல கொடுக்கக்கூடிய எக்ஸப்ஷன். ஓகே. ஸோ இது என்னன்னா நத்திங் பட் அந்த வார் ஸ்டேட் டைம் ஆஃப் பீரியட்ல நீங்க இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இந்த 23 கிளாஸ் 2 சொல்லக்கூடிய ஒரு எக்ஸப்ஷன் கிளாஸா சொல்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் நான் அப்சர்வேஷனா உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இன்கேஸ் ஒருவேளை ஆர்டிக்கலை படிச்சு உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த அப்சர்வேஷன் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 23ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா இந்த அப்சர்வேஷன்ல கிடைச்சிரும். இந்த அப்சர்வேஷன்ல இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அப்போ 23ங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரொஹிபிஷன் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர். இது ஆர்டிகல் 23ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஏன் இதை நான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா எந்தெந்த ஆர்டிகல் எந்தெந்த கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வருதுன்னு அட்லீஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பேசிக்கா அதை ஒன்று எதிர்பார்க்குறாங்க. நம்ம ப்ரீஓக்கு பார்க்கும்போது எந்த பர்டிகுலர் ஆர்டிகல் எந்த கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வருது அப்படிங்கிறத தொடர்ந்து கொஸ்டினா முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதை அடுத்து பார்க்கலாம். ஓகே. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அகேன்ஸ்ட் தி சைல்ட் லேபர். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் 24 எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுதுன்னா பர்டிகுலர்லி ஃபார் தி சைல்ட் லேபர். ஓகே. ஸோ சைல்ட் லேபரை இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா. தட் இஸ் அதுலேயும் ஏஜ் கிளாசிபிகேஷன்ஸ் கொண்டு வந்துடுறாங்க. நோ சைல்டு பிலோ தி ஏஜ் ஆஃப் 14 இயர்ஸ்.
ஸோ 14 இயர்ஸ் வரைக்கும் சைல்டுங்கிறதும் 14 to 18 அடலசன்ட் கேட்டகரி அப்படிங்கிறது சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2016 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ல இருக்கு. அது நீங்க ஒரு ஆக்டா ஜஸ்ட் போய் ஒரு ப்ரௌஸ் பண்ணீங்கனாலே அந்த சைல்டு சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஆனால் ரொம்ப ஆர்டிகல் அப்சர்வேஷன்ல வரும்போது அவங்க சொல்ற விஷயங்கள் என்னன்னா, 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை என்ன பண்ணக்கூடாதுன்னா, யூ ஷுட் நாட் force them to work in any factory or mine or engaged in any other hazardous employment. ஓகே, ஸோ ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்லயோ இல்ல ஃபேக்டரியிலயோ இல்ல மைன்ஸ்லயோ நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்கள வேலைக்கு புகுத்தக்கூடாது. இட் இஸ் நத்திங் பட் டு அகேன்ஸ்ட் தி சைல்ட் லேபர். ஏன்னா ஒரு சைடு ஆர்டிகல் 21A நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ரைட் டு எஜுகேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ரைட் டு எஜுகேஷன் என்ன சொல்றோம், 16 to 14 இயர்ஸ் வரைக்கும் கம்பல்சரி எஜுகேஷன் சைல்டுக்கு நீங்க கொடுத்தாகணும் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸா இருக்கு. அதை பேஸ் பண்ணி ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். அந்த ஒரு விஷயத்த என்ஃபோர்ஸ் பண்றதுக்காகவும் சைல்ட் லேபரை ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்காகவும் ஒரு ஆர்டிகல் ஒன்று கைட்லைன்ஸ் இருக்கணும் இல்லையா, ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இது ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன்ல வரக்கூடிய ஆர்டிகல் 24. இட் இஸ் ஆல் அபவுட் சைல்ட் லேபர். ஓகே, ஸோ சைல்ட் லேபரை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க கம்ப்ளீட்டா. இம்போசிஷன் ஆஃப் திஸ் ஆர்டிகல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்சல்யூட். இங்கே ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுக்கக்கூடாது. தட் இஸ் இங்கே என்ன சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தளர்வுகளை நீங்க இம்போஸ் பண்ண முடியாது. அப்படி இம்போஸ் பண்றதா இருந்தாலும் அது மீனிங்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அப்சர்வேஷன். இதுல எது இன்க்ளூட் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் என்னன்னா சப்ஜெக்ட் டு ஆக்ட்ல இருக்கக்கூடிய சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சைல்ட் லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986 இதை ரீசெண்டா என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2016 அமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ 2016 இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைல்ட் லேபர் அப்படின்னு சொல்லும் போது ஒருவேளை அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு அப்படின்னா அதுல அவர் பையன் கூட ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒர்க் பண்றாரு அப்படின்னா அது சைல்ட் லேபருக்குள்ள வருமானு கேட்டா அந்த இது இல்லை அப்படிங்கிறதுலாம் அதுல இருக்கக்கூடிய சம் ரிலாக்ஸேஷன்ஸ். அது போக டூரிங் அட் தி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டை வந்து ஒரு ஆக்டிங் இதுலயோ இல்ல ஒரு சிங்கிங் காம்படிஷன்லயோ இல்ல சிங்கிங் ப்ராக்டிஸ் பண்றதோ அதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தே ஆர் கன்சிடர் டு பி அன் ஆர்டிஸ்ட் நாட் அன் லேபர். ஸோ அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதே பர்டிகுலர் 2016 ஆக்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அடலசன்ட் கேட்டகரின்னு ஒன்று கொண்டு வராங்க. தட் இஸ் 14 to 18 ஒரு அடலசன்ட் கேட்டகரியை கொண்டு வந்து அவங்களுக்குள்ள ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தட் இஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது 14 வரைக்கும் தான் இருக்கு. ஓகே, அப்போ 14 to 18ங்கிறதுக்கான அப்போ அவங்கள ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல நீங்க ஃபோர்ஸ் பண்ணலாமா, வேலை செய்ய வைக்கலாமா அப்படின்னா அது ஒன்று என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்றாங்க. தட் இஸ் 14 to 18 ஒரு கேட்டகரியை அடலசன்ட் கேட்டகரியா வச்சுக்கிட்டு அந்த கேட்டகரியில உங்களையும் யாரையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஹசார்டஸ் எம்ப்ளாய்மெண்ட்டுக்குள்ள ஒர்க் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல சர்டன் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ்ட் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் அஸ் வெல் அஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 24 இருக்கக்கூடிய அப்சர்வேஷன். அட்லீஸ்ட் ஆர்டிகல் 23, 24 ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷனை பத்தி பேசுது. ஆர்டிகல் 23 ஓவரால் ஃபோர்ஸ்டு லேபரையோ இல்ல ஓவரால் டிராபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸையோ ரெஸ்ட்ரிக்ஷனை இம்போஸ் பண்ணுது. 24 அகேன்ஸ்ட் சைல்ட் லேபருக்கு அகேன்ஸ்டா ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணுது அப்படிங்கிற பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா போதும். இது ஒருவேளை நீங்க சைல்டு ரிஃபார்ம்ஸோ இல்ல லேபர் ரிஃபார்ம்ஸையோ பார்க்கும்போது அந்த இடத்துல நீங்க அப்சர்வேஷனா பார்க்கக்கூடிய ஆர்டிகல் தான் இது எல்லாமே. தட் இஸ் ஆக்ட். ஸோ அதை நீங்க தனியா எடுத்து ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 23, 24 ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளாய்டேஷன் முடிஞ்சு. அடுத்து 25 to 28 இந்த 25 to 28 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் எதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் சொல்றோம். ஓகே, ஸோ இந்த ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லும் போது இது எது நமக்கு இமிடியேட்டா எங்க நினைவுக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாம்பிள் தான். ஸோ பிரியாம்பிள்ல இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்றோம் அப்படின்னா சாவரின் சோசியலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக்னு சொல்றோம். இந்த செக்குலரிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டை என்ன பண்றோம் இன்சர்ட் பண்றோம் இன் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976. அப்போ இந்தியா என்னவா இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு சொல்றோம்னா இட் இஸ் செக்குலர் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். செக்குலர் ஸ்டேட்னா மத சார்பின்மை. ஓகே, ஸோ எந்த ஒரு மதத்தோடையும் சார்ந்து இல்லாதது. ஓகே, ஸோ எந்த சுச்சுவேஷன்லயும் ஸ்டேட்டோட டெசிஷன் மேக்கிங்ல ரிலீஜியன் எந்த விதத்திலும் எந்த விதமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் தான் இந்த செக்குலர் ஸ்டேட்னு சொல்றது. அதை ஜஸ்டிஃபை பண்ற விதமா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு 4 ஆர்டிகல் இதுக்குன்னே தனியா கொடுக்குறாங்க. தட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஃப்ரம் ஆர்டிகல் 25 to 28. ஸோ இந்த 4 ஆர்டிகல்லையும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம்.
ஒன்ஸ் இது ஃப்ரீக்வெண்டா வரக்கூடிய கொஸ்டின்ஸ், அதனால நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அதிகமா கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்டிகல் 21 ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை பத்தி தான் பேசியிருக்காங்க. அப்போ இமிடியேட்டா ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு ஸ்டாக் பாயிண்ட் தேவைன்னா, அப்போ ரிலீஜனை பத்தி கேட்டாலோ இல்ல செகுலரிசத்தை பத்தி கேட்டாலோ நமக்கு இமிடியேட்டா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க இருந்து ஜென்ரேட் ஆயிரணும் அப்படின்னா ஃப்ரம் தி பிரியாம்பிள்ல இருந்து ஜென்ரேட் ஆயிரும். ஓகே, ஸோ அங்கதான் இருக்கா அப்படின்னா அங்க மட்டும் இல்ல, பிரியாம்பிள்ல செகுலரிசம்ங்கிற வேர்ட்ல மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா இல்ல. அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா ஐடியல்ஸ்ல வரும்போது லிபர்ட்டின்னு வரும்போது லிபர்ட்டி ஆஃப் தாட், பிலீஃப், எக்ஸ்பிரஷன், ஃபெய்த் அண்ட் வொர்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருது. ஸோ அதை ஒரு அடிஷனல் பாயிண்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தாண்டி கான்ஸ்டியூஷன்ல வேற எங்க செகுலரிசத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவன் ரைட் டு ஈக்குவாலிட்டியுமே இன்டைரக்டா இன்ஃபர்ட் ரைட்ஸா பார்க்கும்போது அங்கேயும் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் உள்ள இம்போஸ் ஆகுது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் 19 வரும்போது அங்கேயும் இன்டைரக்டா இன்ஃபர்ட் ரைட்டா உள்ள ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் உள்ள கொண்டு வரப்படுது. வெரி எக்ஸ்பிளிசிட்டா ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆர்டிகல் 25 டு 28ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஸ் சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். ஸோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் கன்சிடர் டு பி ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். தட் இஸ் இந்த ரைட்டுமே அப்சல்யூட் கிடையாது அப்படிங்கிறத ஆர்டிகலோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறாங்க. இட் இஸ் கம்ஸ் அண்டர் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ சர்டைன் லெவல் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கம்ப்ளீட்டா நீங்க எதை என்ஜாய் பண்ண முடியாதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிகல் ஸ்டார்ட் ஆகுறது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் டு தி அதர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட். தட் இஸ் அதர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் டு ஆர்டிகல் 14, 15, 16. அதுல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மேல இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கலாம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் மேல இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸா இருக்கலாம். அதனால என்ன சொல்றாங்க சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் டு தி அதர் ப்ரொவிஷன் ஆஃப் திஸ் பார்ட். என்ன மீன் பண்றாங்க ஆல் பர்சன்ஸ் அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ரைட் இட் இஸ் அவைலபிள் ஃபார் போத் சிட்டிசன் அஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ், எனி அதர் பர்சன். ஓகே, ஸோ ஃபாரினர்ஸா இருந்தாலும் சரி சிட்டிசன்ஸா இருந்தாலும் சரி யாருக்குனாலும் இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் பொருந்தும். தட் இஸ் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் பீப்புள்ஸ். ஓகே, ஸோ ஃபார் ஆல் பர்சன்ஸ் are equally entitled to freedom of conscience, right to freely profess, practice and propagate religion. Okay, so freedom of conscience அப்படிங்கிறது உளமாற நீங்க உங்களோட நம்பிக்கையை சார்ந்த எந்த மதத்தை வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணலாம். ஓகே, அண்ட் ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸ், நீங்க என்னன்னா பாராயணம் பண்ணலாம், இன்சென்ஸ் அதை போதிக்கலாம், அது மூலமா அதை நீங்க வழிமுறையும் பண்ணலாம், ப்ரொபகேட்டும் பண்ணலாம். இன்சென்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் அதை பிரச்சாரமாக்கி, பிரச்சாரங்கிறது மத பிரச்சாரம். ஓகே, அது அரசியல் பிரச்சாரம் ஆயிடக்கூடாது. ஸோ மத பிரச்சாரமா நீங்க என்ன பண்ணலாம் உங்க ரிலிஜியன் சார்ந்த கருத்துக்களை நீங்க பப்ளிக்ல பேசுறதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு யார் கொடுக்குறா? கான்ஸ்டியூஷனே கொடுக்குது. ஓகே, ஸோ தட் இஸ் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ், ரைட் டு ஃப்ரீலி டு ப்ரொஃபஸ், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேட் ரிலிஜியன். ஓகே, ஸோ அப்போ இந்த 25 கிளாஸ் ஒன்று நான் ரீட் பண்ணும்போது எனக்கு இருக்கக்கூடிய அப்சர்வேஷன் என்னன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அங்கே இம்போஸ் பண்ணிடுறாங்க. சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அண்ட் அதர் ப்ரொவிஷன்ஸ் இன் தி பார்ட் சொல்லிட்டாங்க. அடுத்த கண்டிஷன் என்ன அப்சர்வேஷன்ல நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது சிட்டிசனுக்கு மட்டும் கிடையாது, டு ஆல் பர்சன்ஸ். அடுத்து கண்டிஷன் என்ன சொல்றாங்க, இதுல எதெல்லாம் உங்களுக்கு ரைட்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீடம் டு கன்சைன்ஸ். ஓகே, ஸோ நீங்க உளமாற நீங்க எந்த மதத்தை நம்புறீங்களோ அதை நீங்க நம்பிக்கையோட வச்சுக்கலாம், அதை நீங்க என்ன பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம், அதை ப்ரொபோஸ் பண்ணலாம், அதை ப்ரொபகேட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் 25 கிளாஸ் 1 நான் ரீட் பண்ணா எனக்கு கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன். ஓகே, ஸோ இதை தான் இங்க நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். இதுல நமக்கு வரக்கூடிய கொஸ்டின் ரீசெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு கன்வெர்ட் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படின்னா ஒருத்தரை ஒரு மதத்துல இருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்றக்கூடிய ஒரு விஷயத்த ரீசெண்ட் இஷ்யூஸ்ல டிபேட்டபிளா இருந்துச்சு. அப்படி வரும்போது இந்த ரைட் டு ப்ரொபகேட் அப்படிங்கிறது ரைட் டு கன்வெர்ட்டா நம்மளால கன்சிடர் பண்ணிக்கிற முடியுமா? இன்சென்ஸ் ஒருத்தர் ப்ரொபகேட் பண்றதுனால ஒருத்தர் வந்து அதை பிரச்சாரம் மூலமாவோ இல்ல அவர் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையோ பிறருக்கு சொல்லும் போது பிறர் வேற ஏதோ ஒரு மதத்துல இருக்கக்கூடிய ஒருத்தரா இருக்கிற பட்சத்துல அவரை இன்னொரு மதத்துக்கு தன் சார்ந்த மதத்துக்கு அவர் மாத்துறதுக்கான ரைட்ஸ் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினபிளா இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு கன்வெர்ட்ங்கிறது ரைட் டு ப்ரொபகேட்டுங்கிறது ஈக்குவல் கிடையாது அப்படிங்கிறது எந்த கேஸ்ல ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா ரெவ் ஸ்டெயின்லெஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ். இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ரொபகேட் அப்படிங்கிறது நீங்க பண்ணுங்க, பட் இட் டசன்ட் மீட் ரைட் டு கன்வெர்ட். ஓகே, ஸோ ஒருத்தரை கன்வெர்ட் பண்றதுங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸான்னு கேட்டா கிடையாது, ப்ரொபகேஷன் வரைக்கும் தான் அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்.
கன்வெர்ட் பண்றதுமே என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஃபோர்ஸபிள் கன்வர்ஷனா இருக்கக்கூடாது. ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் அப்படின்னா நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி நீங்க ஒரு ஃப்ரீ பீஸோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்களை கன்வெர்ட் பண்றதா இருந்தா இட் டசன்ட் மீன் தட் இட் இஸ் ரைட் டு ப்ரொபகேட். ஓகே, ஸோ அப்போ ரெவ் ஸ்டெயின்லெஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ்ல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு கன்வர்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபோர்ஸபிள் கன்வர்ஷனா இருக்கக்கூடாது. அவர் கன்சைன்சஸ் பேஸ்டு ஒரு கன்வர்ஷனா மாறும் போது அதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே, ஸோ இது ரீசெண்டா இஷ்யூஸ்ல இருக்கிறனால ஒருவேளை இது ரிலவெண்டா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா அதுக்கான ஒரு கீ பாயிண்ட். ஓகே, ஸோ ஒரு நாட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த நாட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் தான். ஓகே, அப்போ நீங்க ஃப்ரீடம் ஆஃப் ப்ரொபகேட் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ப்ரொபோஸ் பண்ணலாம், கன்சைன்ஸ் இருக்கு. ஆனா அது எதற்காக போயிடக்கூடாது அப்படின்னா ஃபோர்ஸபிள் கன்வர்ஷனா ஒருத்தரை நீங்க மதம் மாற்றக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஓவரால் அப்சர்வேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் பர்டிகுலர் ஆர்டிகல், தட் இஸ் 25 கிளாஸ் 1ல. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இது எல்லாமே அப்சர்வேஷன்ஸ். இதுல நாட் அப்சல்யூட் அப்படிங்கிறது தட் இஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது சொல்றதுதான். ஸோ இது எல்லாமே இது ரெலவெண்டான அப்சர்வேஷன், தட் இஸ் ஆர்டிகல் 25 கிளாஸ் 1 ரெலவெண்டான அப்சர்வேஷன் தான். அடுத்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஸோ இந்த ரைட் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா இங்கேயும் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் இம்போஸ் பண்றாங்க. இங்கேயுமே என்ன சொல்றாங்க, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த். ஓகே, எவ்ரி ரிலீஜியஸ் டினாமினேஷன் என்ன ரைட்ஸ் இருக்கு, ஆர் எனி செக்ஷன் thereof shall have the right to establish and maintain institutions. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். ட்ரஸ்டோ இல்ல அது ரெலவெண்டான மதம் சார்ந்த விஷயங்களாவோ நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு இன்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் ஃபார் ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் பர்பஸ்க்காக. ஓகே, அண்ட் டு மேனேஜ் இட்ஸ் ஓன் அஃபேர்ஸ் இன் மேட்டர் ஆஃப் ரிலீஜன். நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒரு கமிட்டி வச்சுக்கலாம், ஒரு போர்டு வச்சுக்கலாம். நீங்களே உங்களோட ரிலீஜியஸ் அஃபேர்ஸை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த ஓன் அண்ட் அக்வயர் மூவபிள் அண்ட் இமூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கான ப்ராப்பர்ட்டி வாங்குறது இது எல்லாமே உங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. அண்ட் டு அட்மினிஸ்டர் சச் அ ப்ராப்பர்ட்டி இன் அக்கார்டன்ஸ் வித் லா. ஓகே, ஸோ லா பேசிஸ்ல தான், நீங்க ஆர்பிட்டரியா பண்ணக்கூடாது. லா பேசிஸ்ல என்ன உங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த விஷயத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் ஓன் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் யூ கேன் ஹாவ் த ரைட் டு அக்வயர் எனி ப்ராப்பர்ட்டி அண்ட் யூ ஹாவ் த ரைட் டு அட்மினிஸ்டர் தட் பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா. ஓகே, ஸோ அப்போ இங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். சச்ச ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்காக நீங்க என்ன பண்ணிக்கலாம், மூவபிள் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கலாம். அப்படி வாங்குறதை தாண்டி நீங்க என்ன பண்ணிக்கலாம், உங்களோட ரிலீஜியஸ் டினாமினேஷன் நீங்களே என்ன பண்ணிக்கலாம், கவர்ன் பண்ணிக்கலாம். பட் ஷுட் பி இன் அக்கார்டன்ஸ் வித் லா. அந்த அக்கார்டன்ஸ் வித் லா அப்படிங்கிறது அங்க மேல பார்க்கும்போது சப்ஜெக்ட் டு சர்டன் ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உள்ளே வந்துருது. ஸோ அந்த சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க, சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் அப்படிங்கிறது. ஓகே, இங்க நம்ம அப்சர்வேஷன் பார்க்கும்போது இங்கேயே என்னன்னா ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸை ரெகுலேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஸ்டேட்டுக்கு இருக்கான்னு கேட்டா இருக்கு. ஓகே, எங்க பப்ளிக் ஆர்டர், மொராலிட்டி அண்ட் ஹெல்த் டைல்யூட் ஆகுதோ அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் மேல சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் தாராளமா ஸ்டேட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ல நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 25 என்ன சொல்லிடுது அப்படின்னா ரைட் டு பிராக்டிஸ் அண்ட் ப்ரொபோஸ் சர்டன் ரிலீஜன் சொல்லிட்டாங்க. ஓகே, செகண்ட் ஆர்டிகல் தட் இஸ் 26 என்ன சொல்றாங்கன்னா ரைட் டு எஸ்டாப்ளிஷ் யுவர் ஓன் இன்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டாங்க. அடுத்த ஆர்டிகல் என்ன சொல்லுது, ஆர்டிகல் that is freedom from taxation for promotion of any particular religion. ஓகே, ஸோ இதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு தனி நபர் மேலையும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு டாக்ஸை இம்போஸ் பண்ணக்கூடாது. அப்படி இம்போஸ் பண்ற டாக்ஸை நீங்க எதுக்காகன்னு சொல்லக்கூடாது, ஒரு பர்டிகுலர் ரிலீஜியன் இன்ஸ்டிடியூஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றதுக்காண்டி இந்த பர்டிகுலர் டாக்ஸை இம்போஸ் பண்றேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஓகே, அதை தான் இந்த ஆர்டிகல் சொல்லுது. தட் இஸ் நோ பர்சன் ஷால் பி கம்பல்டு டு பே எனி டாக்ஸஸ். எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா கம்பல் பண்ண முடியாது டாக்ஸ் பே பண்றதுக்கு. என்ன டாக்ஸ் பே பண்றது, அதர் டாக்ஸஸ் இருக்கு, பட் ரிலீஜியஸ் ரெலவெண்டான டாக்ஸை பே பண்ண சொல்றதுக்கு நீங்க கம்பல்சரி பண்ணக்கூடாது. தட் இஸ் த ப்ரொசீட்ஸ் ஆஃப் விச், ஓகே, அப்படி இம்போஸ் பண்ணக்கூடிய விச், ஓகே, ஆர் ஸ்பெசிபிகலி அப்ராப்ரியேட்டட் இன் பேமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் ஃபார் தி ப்ரொமோஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் எனி பர்டிகுலர் ரிலீஜியஸ் ஆர் ரிலீஜியஸ் டினாமினேஷன். ஸோ இப்படி ரிவர்ஸ்ல பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் டினாமினேஷன் இன்ஸ்டிடியூஷனை நீங்க ரெகுலேட் பண்றதுக்காக, தட் இஸ் நீங்க வழி நடத்துறதுக்காண்டி, ஸ்டேட் வழி நடத்துறதுக்காக ஒரு இண்டிவிஜுவல் மேல நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா அது சார்ந்த டாக்ஸஸை இம்போஸ் பண்ணக்கூடாது. அல்லது நீங்க கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸஸ், ஓகே, ஸ்டேட் கலெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸஸ் அதை எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி நீங்க என்ன பண்ணக்கூடாது,
செலுத்தக்கூடாது, முன்வைக்க கூடாது அப்படிங்கிறது அதுல இருக்கக்கூடிய அப்சர்வேஷன். ஸோ இதுதான் இதுல இருக்கக்கூடிய அப்சர்வேஷன். ஓகே, ஸோ ஸ்டேட் பப்ளிக் மணியை எடுத்து ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை டெவலப் பண்றதுக்காக பண்ணக்கூடாது. ஓகே, எந்த ஒரு பர்டிகுலர் ரிலீஜனையும் பேட்டர்னைஸ் பண்றது ஸ்டேட்டோட ரோல் கிடையாது. ஸோ சொல்லிடுறாச்சு. இதுல இன்னொரு அப்சர்வேஷன் என்னன்னா, ஸ்டேட் டாக்ஸ் தான் லெவி பண்ணக்கூடாத தவிர ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபீ ஒரு பர்டிகுலர் இதுல இண்டிவிஜுவலா இது பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஏதோ ஒரு ஃபீ கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோயிலுக்கோ போறீங்க அப்படின்னா, அங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீ கலெக்ட் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஃபீ. ஓகே, ஸோ அது எதுக்காகனா அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனை ரெகுலேட் பண்றதுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீ தானோ தவிர, மற்றபடி டாக்ஸுங்கிறது தான் ரெஸ்ட்ரிக்டடோ தவிர ஃபீ கலெக்ட் பண்றதுக்கான ஸ்கோப் என்ன பண்றாங்க, ஸ்டேட்டுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்குறாங்க. அது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல அப்சர்வ் பண்ணப்பட்டதான். தட் இஸ் மகந்த் மோதி தாஸ் வெர்சஸ் எஸ்பி ஷாஹி கேஸ்ல. ஓகே, ஸோ இந்த கேசஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஏன்னா இவ்வளோ டீப் ரூட்டடா போய் ஒரு கொஸ்டின் அவங்க என்ன பண்ண போறது இல்லை, ட்ரிகர் பண்ண போறது இல்லை. ரொம்ப சிம்பிளா என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் கான்ஸ்டியூஷன்ல எந்த இடத்துல இருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா, அது ரெலவெண்டா இருக்கக்கூடிய ஆர்டிகல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். இது தெரியாமையும் உங்களால ஆன்சர்ஸ் எழுத முடியும். இதை ஏன் அப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ஏன்னா இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும்னா, அந்த கொஸ்டின் அப்ரோச் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரூட் எடுத்து அந்த ஆன்சருக்கான பாயிண்ட் அது மூலமா எடுத்துக்கிற முடியும் தானே தவிர, இது எல்லாத்தையும் நான் மெமரைஸ் பண்ணணுமான்னு கேட்டா அவசியம் கிடையாது. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி ஆர்டிக்கலையும் நான் லைன் பை லைன் மெமரைஸ் பண்ணணுமா அவசியமே கிடையாது. அதுல இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். எந்த ஆர்டிக்கல் எதுல வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ இவ்வளவுதான், தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இது 27ல சொல்லுது. 28ல என்ன சொல்லுதுன்னா, அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போ நான் ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜோ அதுல நான் இருக்கிறேன் அப்படின்னா, அப்போ அங்க ஒருவேளை நான் வந்து ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் எய்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காலேஜில் இருக்கேன் அப்படின்னா தட் இஸ் வெல் அண்ட் குட். அப்படி போக ஸ்டேட் ஒருவேளை ஸ்பான்சர் பண்ணக்கூடிய ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்தாலோ அங்கெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுது. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு சர்டன் ரைட்ஸ் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள்ல அந்த 25 ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கக்கூடிய ரைட்ஸாக இருக்கட்டும், 26 ஒரு ரிலீஜியஸ் டினாமினேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக ரிலீஜியனுக்காக கொடுத்த ரைட்ஸாக இருக்க முடியும். 27 ஒரு இண்டிவிஜுவல் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ், 28மே ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ் தான். ஓகே, அப்போ இந்த 28ல சொல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷால் பி ப்ரொவைடட் இன் எனி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்லி மெயின்டைன்ட் அவுட் ஆஃப் ஸ்டேட் ஃபண்ட். ஓகே, இப்போ ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்லை ஒரு கவர்மெண்ட் காலேஜோ இருக்கு அப்படின்னா, அந்த பர்டிகுலர் கவர்மெண்ட் ஸ்கூலோ கவர்மெண்ட் காலேஜோ அது ஹோல்லி ஃபண்டட் பை கவர்மெண்ட் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ல என்ன கொடுக்க கூடாதுன்னா எந்த ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கக்கூடாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல கொடுக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன் அகேன்ஸ்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் தட் இஸ் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்ணக்கூடிய கிரவுண்ட் தான் இது. செகண்ட் என்ன சொல்றாங்க, நத்திங் இன் கிளாஸ் 1 ஓகே ஷால் அப்ளை டு. ஸோ இந்த கண்டிஷன் எங்க அப்ளை ஆகாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, டு an educational institution which is administered by the state but has been established under any endowment or trust which requires that religious instruction shall be imparted in such a institution. ஓகே, அப்போ செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு இல்லையா, இது பொருந்தாதுப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப யாருக்கு பொருந்தாது அப்படின்னா, ஒருவேளை அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஹோல்லி ஃபண்டட் பை கவர்மெண்டாவே இருக்கட்டும், ஆனா அந்த இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணதோட பேஸ் பாத்தீங்கன்னா ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பேஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ நம்மளே பார்த்துருப்போம் நிறைய காலேஜஸ் இட் இஸ் எய்டட், இட் இஸ் கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஹிந்து இன்ஸ்டிடியூஷனாவோ இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒருவேளை ஈவன் தோ அது ஸ்டேட் ஃபண்டடா இருக்கிற பட்சத்துல அப்போ கிளாஸ் 1ல இம்போஸ் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷனை அங்க நீங்க இம்போஸ் பண்ண முடியாது. ஓகே, இன் சென்ஸ் அங்க ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னா அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்குன்னு சொல்றாங்க. தோ அந்த இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் ஃபண்ட் வாங்கியிருந்தாலும் அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஃபார்ம் பண்ணது ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற பட்சத்துல அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட்ல சொல்றது என்னன்னா ஹோல்லி ஃபண்டட் பை ஸ்டேட் பட் வித்தவுட் எனி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் இல்லாத ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன். செகண்ட், அது கவர்மெண்ட் எய்டடா இருந்தாலும் அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் பேக்கப்போட அது ஃபார்ம் ஆகும்போது
அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆனா தேர்ட்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இம்போஸ் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, நோ பர்சன் அட்டெண்டிங் எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ரெகனைஸ்டு பை தி ஸ்டேட் ஆர் ரிசீவிங் எய்ட் அவுட் ஆஃப் தி ஸ்டேட் ஃபண்ட் ஷால் பி ரெக்வயர்ட் டு டேக் பார்ட் இன் எனி ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் மே பி imparted in such a institution or to attend any religious worship that may be conducted in such a institution or in any premises attached there unless such a person or if such person is a minor, his guardian has given his consent. அப்படியே ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற பட்சத்துல, அது ஸ்டேட் ஃபண்டடா இருக்கிற பட்சத்துல, அந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஒருத்தரை நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இந்த ஆர்டிகல் சொல்றது. அப்சர்வேஷன் தான் இது. இது ஃபுல்லா ரீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. ஓகே, ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன், அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டேட் ஃபண்டட் எய்டட் இன்ஸ்டிடியூஷனாவே இருக்குங்கிற பட்சத்துல அங்க அவங்களுக்கு ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. ஆனா அதை அட்டன் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கறத டிசைட் பண்றது யாருன்னா அது இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவலை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அப்படி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் தேர்ட்ல ரெஸ்ட்ரிக்ஷனா இம்போஸ் பண்றாங்க. யாருக்கு அகேன்ஸ்டா? ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு அகேன்ஸ்டா இம்போஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க, எந்த ஒரு ஸ்டேட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷனும் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன். செகண்ட் அப்சர்வேஷன் என்ன சொல்றாங்க, ஒருவேளை ஸ்டேட் ஃபண்ட் வாங்குற இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற பட்சத்துல, ஆனா அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனா இருக்கிற பட்சத்துல அங்க ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான ஸ்பேஸ் இருக்குங்கிறத சொல்லிடுறாங்க. ஆனா மூணாவது கண்டிஷன் என்ன சொல்றாங்க, அப்படி பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு இண்டிவிஜுவல் இருக்கான் அப்படின்னா அந்த இண்டிவிஜுவல் பர்டிகுலரா அந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் அவனுக்கு கிடையாது. அவன் இண்டிவிஜுவலோட கன்சர்ன்சைஸ் தான் அது. ஓகே, அது எதை ஜஸ்டிஃபை பண்ணுதுன்னா ஆர்டிகல் 25 ஜஸ்டிஃபை பண்ணுது. ஆர்டிகல் 25ல என்ன சொல்றது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கன்சைன்ஸ். ஓகே, ஒருத்தரோட உள்ளம் சார்ந்த விஷயங்களை உள்ளம் சார்ந்து அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுதான் செய்யறதுக்கான ரிலீஜியஸ் பெர்மிஷன் இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் அதை அட்டன் பண்ணாம இருந்தாலும் அவர் மேல என்ன பண்ண முடியாதுன்னா எந்த ஆக்ஷனும் அந்த பர்டிகுலர் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் எடுக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. ஒருவேளை அந்த பர்சன் மைனரா இருந்தாங்க அப்படின்னா அந்த பர்சனோட கார்டியன் கிட்ட நீங்க அந்த கன்சென்ட்டை வாங்கியிருக்கணும். ஸோ இதுதான் ஆர்டிகல் 28 சொல்லக்கூடிய சர்டைன் ரைட்ஸ் டு ஒன் இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன், ரைட் டு ஒன் இண்டிவிஜுவல். ஓகே, ஸோ இந்த ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த டைம்ல இருந்தது, இந்த டைம்ல இருக்கு, இப்பயும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான ஒரு சாங்ஷனை தான் அந்த ரைட்ஸ் கொடுக்குறதோ தவிர நத்திங் மோர் தென் தட். ஸோ இது எல்லாமே ஆர்டிகல் 25, 26, 27, 28 இது எல்லாமே எதை எம்பசைஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் அகைன் செக்குலரிசத்தை தான் எம்பசைஸ் பண்ணுது. இன் சென்ஸ் ஸ்டேட்டு இன்டர்வீன் ஆகாது, ஆனா எல்லா சுச்சுவேஷன்லையும் கிடையாது. ஸ்டேட்டு ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல இன்டர்வீன் ஆகும். அப்படி இருக்கிற பொசிஷன் என்னன்னா சப்ஜெக்ட் டு மொராலிட்டி, பப்ளிக் ஹெல்த், ஆர்டர் இதெல்லாம். ஓகே, ஸோ எங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுன்னா என்டாஸ் பண்ண முடியாதுன்னா அபாலிஷன் ஆஃப் சதி அப்படின்னு ஒன்று ஸ்டேட் இம்போஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ரிலீஜியஸ் டினாமினேஷன் தான் இது, ரிலீஜியஸோட ஒரு கல்ச்சரல் ப்ராக்டிஸ் தான், இல்லை ஒரு கஸ்டம்ஸ் தான் சொல்லி நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போ இங்க நீங்க அப்சர்வ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா அட் எனி காஸ்ட் ரிலீஜன் எந்த விதத்திலையும் ஸ்டேட்டோட டெசிஷன் மேக்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஆனா சம்வேர் ஸ்டேட் என்ன பண்ணும்னா சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ணும் அகேன்ஸ்ட் தி ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டு பப்ளிக் ஹெல்த், மொராலிட்டி. ஓகே, ஸோ இதை தாண்டி மற்ற ஆர்டிகல்ஸ், இதுல இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிகல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்களையும் அது ஜஸ்டிஃபை பண்ற விதமா இருந்தா தான் அது இட் இஸ் செட் டு பி வேலிட். ஆரல்ஸ் ஜட்மெண்ட்டுக்கு போகும்போது, ஜுடிஷியல் ரிவ்யூக்கு போகும்போது அங்க தே மே செட் இட் இஸ் அன் நல் அண்ட் வாய்ட். ஓகே, ஸோ அது எய்தர் அது ஸ்டேட் இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இல்ல ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷனுக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸோ அது சப்ஜெக்ட் டு ரிலீஜியஸ் சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனா இல்லையாங்கிறத டிசைட் பண்றது யார் தான்? ஜுடிஷியல் ரிவ்யூ தான். ஏன்னா சப்ஜெக்ட் டு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கான கிரவுண்ட் இம்போஸ் பண்ணிட்டாங்க. பட் அந்த கிரவுண்ட் வேலிடா இல்லையாங்கிறத பாக்குறது ஜுடிஷியரியோட பொசிஷன். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன அப்சர்வேஷன் கிடைக்குதுன்னா ஆர்டிகல் 25, 26, 27, 28 இது எல்லாமே எதை ஜஸ்டிஃபை பண்றதுக்காக? ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை ஜஸ்டிஃபை பண்றதுக்காண்டி தான். அந்த பார்ட் முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் கிளாசிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனை முடிச்சிட்டோம். அடுத்து வரக்கூடியது கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். இந்த கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இந்தியா இஸ் டிவைடட் ஆன் தி ரிலீஜியஸ் கிரவுண்ட். ஓகே, ஸோ ரிலீஜியஸ் கிரவுண்ட்ல டிவைட் ஆச்சு. தட் இஸ் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே பார்க்கும்போது முஸ்லிம்ஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி
on minorities. Okay, so not only Muslims, but other sect of peoples also there. Okay, so many types of subsects are there, sub religions are there, tribal communities are there. India is a diversified nation. Okay, ஸோ இங்கே மெஜாரிட்டிக்கு மட்டும் என்ன கொடுத்துட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்ச்சுரல் ரைட்ஸோ இல்லை அவங்களுக்கான எஜுகேஷனல் ரைட்ஸோ கொடுத்துட்டோம் அப்படின்னா, டாமினன்ட் குரூப்பாக இருக்கக்கூடிய பர்சன்ஸ் என்னவாகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்வேர் மைனாரிட்டிஸை டாமினேட் பண்ணி அவங்களோட கல்ச்சுரல் அண்டு எஜுகேஷனல் தட் இஸ் கல்ச்சுரல் ரைட்ஸை டைல்யூட் பண்ணுறதுக்கோ இல்லை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அப்போது அது நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதமாக இம்போஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல் தான் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 29 அண்ட் 30. இதில் ஸ்டேட் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் டு ஆன் ஒரு மைனாரிட்டி செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தே ஹாவ் த ரைட் டு ப்ரொடெக்ட் தயர் கல்ச்சுரல் சிக்னிஃபிகன்ஸ் சச் அஸ் தயர் ஓன் ப்ராக்டிசஸ் பிலீஃப்ஸ். இது எல்லாமே அதை தாண்டி தே ஹாவ் ரைட் டு எஸ்டாப்ளிஷ் தயர் ஓன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டு ப்ரொடெக்ட் தயர் ரைட்ஸ். ஓகே, ஸோ அதை தான் ஆர்டிகல் 29 அண்ட் 30. இது ஒரு நீச்சி தான். ஓகே, இந்த 25ஓட ஒரு நீச்சி தான். தட் இஸ் எஸ்பெஷலி டு ப்ரொடெக்ட் தி மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது ஆர்டிகல் 29 அண்ட் 30. ஓகே, ஸோ 29 அண்ட் 30 இட் இஸ் ஆல் அபவுட் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் தான். ஓகே, ஸோ அப்போ மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைனாரிட்டியை கான்ஸ்டியூஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஓகே, பொதுவான ஒரு அப்சர்வேஷன் நம்ம பார்க்கும்போது மைனாரிட்டினா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நான் டாமினன்ட் குரூப். ஒரு மெஜாரிட்டி இருக்குதுன்னா அது பாப்புலேஷன் வைஸ் மெஜாரிட்டியாக இருக்கும். பாப்புலேஷன் வைஸ் யார் மைனாரிட்டியாக இருக்காங்களோ தே ஆர் கன்சிடர்ட் டு பி அண்ட் மைனாரிட்டி குரூப். தட் இஸ் தேர் நான் டாமினன்ட் குரூப் அப்படின்னு சொல்றது. ஈவன் தோ தே ஆர் கன்சிடர்ட் டு பி மெஜாரிட்டியாக இருந்தாலும், பட் டெசிஷன் மேக்கிங்ல அவங்கனால என்ன பண்ண முடியாதுன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா தே ஆர் கன்சிடர்ட் டு பி நான் டாமினன்ட் குரூப் தான். நமக்கு அந்த அராப் ஸ்ப்ரிங்கோட அப்ஜெக்டிவே அங்கே அதுதான் நடந்திருக்கும். ஓகே, ஸோ மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெஜாரிட்டியை டாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பொறுக்க மாட்டாமல் மெஜாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த நான் டாமினன்ட் குரூப்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபைட் அகேன்ஸ்ட் தி மைனாரிட்டி குரூப்ஸ். ஸோ இது கம்போசிஷன். ஓகே, பாப்புலேஷன் கம்போசிஷனை வச்சு மட்டும் ஒரு கம்யூனிட்டியை நீங்கள் மைனாரிட்டி குரூப்ஸ்ன்னு சொல்லிட முடியாது. ஓகே, ஒரு மெஜாரிட்டி குரூப்னு சொல்ல முடியாது. ஓவரால் அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் ட்ரீட்டட் டு பி அ நான் டாமினன்ட் குரூப்ஸ். ஓகே, நான் டாமினன்ட் இன் சென்ஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேட் பாலிசிலையோ ஒரு டெசிஷன் மேக்கிங்லையோ அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி மினிமலாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஈவன் தோ தே ஆர் கன்சிடர்ட் டு பி அண்ட் பாப்புலேஷன் வைஸ் மெஜாரிட்டினாலும் தே ஆர் ட்ரீட்டட் டு பி அண்ட் மைனாரிட்டி தான். ஓகே, அப்போ ஓவராலாக இங்கே நம்ம பார்க்கும்போது தே ஆர் கன்சிடர்ட் டு பி அண்ட் நான் டாமினன்ட் குரூப் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே கன்சிடரேஷனில் வச்சுக்கிறணும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி தே ஹாவ் தேர் ஓன் லாங்குவேஜ், கல்ச்சர், ஸ்கிரிப்ட், ஆர்ட், ஆர்கிடெக்சர் இது எல்லாமே அவங்களுக்கும் இருக்கும். அப்போ அதை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியது ஒரு சிவிலைசேஷன்ல வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அது மேஜராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு விஷயமா தான் இந்த ரைட்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், என்ஷூர் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ரைட் டு கன்சர்வ் அண்ட் டெவலப் இட். ஓகே, அப்போ மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கிளாசிபிகேஷன்ஸ் இருந்தாலும் கான்ஸ்டியூஷன்ல மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தா ஒரு 2 இடத்துல தான் இருக்கு. ஓகே, தட் இஸ் ஒரு 2 கம்யூனிட்டியை தான் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது கான்ஸ்டியூஷன் எங்கேயாச்சுன்னு யாருக்காச்சுன்னு ஒரு மைனாரிட்டியை எம்பசைஸ் பண்ணியிருக்கா, இன்சென்ஸ் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்களா இல்லை கிளாசிஃபை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கான்ஸ்டியூஷன் 2 குரூப்பை தான் மைனாரிட்டி குரூப்ஸ்ன்னு ரெகனைஸ் பண்றாங்க. ஓகே, தெர் ஆர் சோ மெனி மைனாரிட்டி குரூப்ஸ். ஓகே, ஸோ ஆனால் அதில் ஒரு 2 பேரை மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனை ரெகனைஸ் பண்றாங்க. தீஸ் ஆர் கன்சிடர்ட் டு பி மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த இடத்துல எந்த பேசிஸ்ல ஒரு மைனாரிட்டி அங்கே ஒரு ரெகனைஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ், அனதர் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ 2 கிளாசிபிகேஷன்ல மைனாரிட்டிஸ் அவங்க என்ன பண்றாங்க, ரெகனைஸ் பண்றாங்க. கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஓகே, ஸோ லிங்குஸ்டிக் அண்டு ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது ஏன் இந்த ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்று வித் ரெஸ்பெக்ட் டு ரிலீஜியன் நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், டியூ டு பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. செகண்ட் திங் இஸ் கான்ஸ்டியூஷன் பொறுத்தளவுக்கு ஏர்லியர் அந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லாட்டினாலும் பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ஆர் டிவைடட், தட் இஸ் ரீஆர்கனைஸ்டு ஆன் தி பேசிஸ் ஆஃப் லிங்குஸ்டிக் பேசிஸ். நம்ம ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ லிங்குஸ்டிக் பேசிஸில் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் என்ன பண்ணியிருப்பாங்க, ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்சென்ஸ் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதை டிவைடட்னு சொல்லக்கூடாது, ரீஆர்கனைஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த பேசிஸில் பார்க்கும்போது அப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய பர்சன்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே மற்ற ஸ்டேட் பீப்புள்ஸ் லைக் ஆந்திராவோ இல்லை கர்நாடகாவோ இல்லை கேரளா பீப்புள்ஸோ அவங்க பேசக்கூடிய லாங்குவேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி லாங்குவேஜாக தான் இருக்கும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த லிங்குஸ்டிக் கிளாசிஃபிகேஷன்ஸ் கொண்டு வந்தது. அப்போ ஒரு அப்சர்வேஷன் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் டு ஸ்டேட் பேசிஸ் டிஃபர் ஆகும். ஸோ அது அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டு தான் டிசைட் பண்ணும். ஸோ அந்த பேசிஸில் தான் அதோட ஃபங்க்ஷனுமே நடக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனுக்குள்ளே போவோம். ஆர்டிகல் 29 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ். ஓகே. ஸோ எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இட் இன்க்ளூட்ஸ் நாட் ஓன்லி மைனாரிட்டிஸ் பட் ஆல்சோ ஈவன் ஆல் பீப்புள்ஸ். ஓகே. ஸோ இந்த ஒரு ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அப்சர்வேஷன், ஜுடிஷியல் அப்சர்வேஷன் தான். தோ திஸ் ஆர்டிகல் இஸ் எம்பசைஸ்டு ஃபார் தி minorities, but this particular provision, okay, any section of the citizens சொல்லும் போது residing in the territory of India, okay, but இங்க observation என்ன, it is only for citizens தான், not for all. But இங்க இருக்கக்கூடிய observation என்னன்னு பார்த்தீங்கன்னா, not only for minorities but for any section of the society, okay. So those who are residing in territory of India or any part thereof having a distinct language, script or culture of its own shall have the right to conserve. Okay, so இந்த இடத்துல இந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம், right to conserve. Okay, so they have the right to conserve their own language, script and other things. Okay, and no citizen shall be denied admission. Okay, so இது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா to the minorities தான். Okay, so இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகிளை நம்ம எங்கே பார்த்துருப்போம், 15 கிளாஸ் 4லையும் பார்த்துருப்போம், 16 கிளாஸ் 4லையும் பார்த்துருப்போம். அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணும்போது ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு ப்ரொவிஷனில் வயலேட் ஆனாலும் அது வயலேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். ஸோ அது வேணும்னா நீங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கான அப்சர்வேஷன்ஸ்க்கான ரீசன்ஸ் தெரிஞ்சிடும். பட் இங்கே 29 கிளாஸ் 2 சொல்லுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இண்டிவிஜுவல் பர்சனும் பேஸ்ட் ஆன் தி டிஸ்கிரிமினேஷன், ஓகே, ஸோ எந்த பேசிஸில் ஆன் கிரவுண்ட் ஆஃப் ஒன்லி ஆஃப் ரிலிஜன், ரேஸ், காஸ்ட், லாங்குவேஜ் ஆர் எனி ஆஃப் தம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லிடுறாங்க, லாங்குவேஜை ஒரு இதாக வச்சிடறாங்க. ஓகே, லாங்குவேஜ் எனி ஆஃப் தம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அட்மிஷன்ஸை நீங்கள் மறுக்கக்கூடாது. தட் இஸ் no citizen shall be denied admission into any educational institutions maintained by the state or receiving aid out of the state fund on ground only of religion, race, caste, sex. இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான். அப்போ ஆர்டிகல் 29 கிளாஸ் 1 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு கன்சர்வ் பற்றி பேசுது. தட் இஸ் ரைட் டு கன்சர்வ் அப்படிங்கிறது எதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னா, எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன், ஓகே, எனி செக்ஷன் ஆஃப் தி சிட்டிசன் தோஸ் ஹூ ஆர் ரிசைடிங் இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய லாங்குவேஜோ, ஸ்கிரிப்டோ, அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ரிலீஜியஸ் இதவோ நீங்கள் என்ன பண்ணலாம், முழுக்க ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் அது உங்களுக்கு கன்சர்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. செக்ஷன் 2 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இண்டிவிஜுவலும் பேஸ்ட் ஆன் தி ரிலீஜியஸ், ரேஸ், காஸ்ட் ஆர் லாங்குவேஜ் ஆர் எனி ஆஃப் தம், செக்ஸ் இங்கே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் பாய்ஸ் ஸ்கூல், கேர்ள்ஸ் ஸ்கூலுங்கிற ஒரு கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அப்படி டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எய்டட் பை தி ஸ்டேட் ஃபண்ட். ஸோ ஸ்டேட் ஃபண்ட்னால எய்டட் பண்ணக்கூடிய ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இம்போஸ் பண்ணக்கூடாது. எந்த பேசிஸில், லாங்குவேஜ் பேசிஸ்லையோ, ரிலீஜியஸ் பேசிஸ்லையோ, இல்லை எனி அதர் பேசிஸ்லையோ. ஓகே, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள்ல. ஸோ இது ஆர்டிகல் 29 ஒரு மைனாரிட்டிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸாக இருக்குது. தட் இஸ் ரைட் டு கன்சர்வ். ஓகே, ஸோ அடுத்து 30 என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குமே எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ரைட்ஸை இம்போஸ் பண்றாங்க. ஓகே, அப்போ ரைட்ஸ் ஆஃப் த மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் தயர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ ஆர்டிகல் 30 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ இங்கே தான் அந்த ரெகக்னேஷன் கிடைக்குது. இந்த ஆர்டிகல்ல தான் நான் சொல்றேன் இல்லையா, பேஸ்ட் ஆன் தி எந்த பேசிஸ்ல ஒரு மைனாரிட்டிஸை கான்ஸ்டியூஷன் ரெகக்னைஸ் பண்ணுது அப்படின்னா, பேஸ்ட் ஆன் தி லிங்குஸ்டிக் ஆர் ரிலீஜியஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எங்க எம்பசைஸ் பண்ணப்படுதுன்னா, ஆர்டிகல் 30 கிளாஸ்ல 1 தான் சொல்லுது. தட் இஸ் இங்க பர்டிகுலரா ஆல் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஒன்லி ஃபார் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைட்ஸ் எம்பசைஸ் பண்றப்பட்டாலும், பட் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் தான். ஓகே, ஸோ ஆல் மைனாரிட்டிஸ் வெதர் பேஸ்ட் ஆன் ரிலீஜியன் ஆர் லாங்குவேஜ் ஷால் ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தேர் சாய்ஸ். இந்த ரைட்ஸ் இதுக்கு முன்னாடி யாரு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு தி ரிலீஜியஸ் டினாமினேஷன்ஸ். ஓகே, ஸோ எந்த ஒரு ரிலீஜியஸ் கம்யூனிட்டியா இருந்தாலும் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு ஒரு ரைட்ஸ் கொடுத்திருந்தாங்க இல்லையா, தே ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் தே ஹாவ் த அங்கே எஜுகேஷன் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது அவங்களுக்கு, அங்கே தே ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ங்கிற மாதிரி இங்க இவங்களுக்கு தே ஹாவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தட்ஸ் வை திஸ் ஆர்டிகல் கம் வித் த ஹெட்டிங் ஆஃப் கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே, ஸோ கல்ச்சரல் ரைட்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் மைனாரிட்டிஸ் ஹேவிங் தேர் ஓன் எஜுகேஷனல் ரைட்ஸ். ஓகே, டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறத இங்க நீங்க பார்க்கக்கூடிய அப்சர்வேஷன். ஓகே, அடுத்தது சொல்றது என்ன, the state shall not in granting aid to education institutions discrimination against any education institutions on the ground that it is under the மேனேஜ்மெண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். ஓகே, ஸோ ஒருவேளை ஸ்டேட் கொடுக்கக்கூடிய எய்ட் அண்ட் சப்போர்ட்ஸ்
டு எனி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது, இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை எனி பர்டிகுலர் மைனாரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனை நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அகேன்ஸ்ட் ஸ்டேட் ஃபண்டிங். ஓகே, அப்போ ஸ்டேட் ஃபண்டிங் ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கு காமனா கொடுக்க போற ஒரு விஷயத்துல ஸ்டேட் கொடுக்க போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க என்ன இம்போஸ் பண்ண முடியாது, யூ ஷுட் நாட் இம்போஸ் எனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த ஒரு இம்போசிஷன் எங்க கொடுத்துறாங்க அப்படின்னா கிளாஸ் 2ல கொடுத்துறாங்க. தட் இஸ் ஆர்டிகல் 30 கிளாஸ் 1. ஓகே, ஸோ இந்த 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எது கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல ஆர்டிகல் 30 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ அப்படின்னு ஒன்று வரும். ஓகே, இது யாருக்கு கொடுக்கப்பட்ட ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு வேலை ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற விதமா தான் இந்த ஆர்டிகல் 30 கிளாஸ் 1 கிளாஸ் ஏ இருக்கு. இந்த பர்டிகுலர் ப்ரொவிஷன் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978ல இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ல தான் ஆர்டிகல் 31 என்ன பண்ணிருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரைட் டு ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிருப்பாங்கன்னா ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்போ இதுல வந்து ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை மைனாரிட்டிஸ். ஸோ மைனாரிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு தே ஆர் கிவிங் சர்டன் லெவல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ அவங்கள்ட்ட அக்வயர் பண்ணும்போது அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். ஏன் இது நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலைன்னா அதுக்கு பதிலாக நான் இங்கே கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இதுதான் 30 கிளாஸ் 1 30 கிளாஸ் 2 சொல்றது. தட் இஸ் 29 and 30யோட அப்சர்வேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். 29 இட் சேஸ் தட் ரைட் டு கன்சர்வ். ஓகே, ஸோ ரைட் டு கன்சர்வ் தேர் ஓன் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எவ்ரி திங். ஓகே, 30 சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா தே ஹவ் த ரைட் டு எஸ்டாப்ளிஷ் தேர் ஓன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தான் சொல்லுது. ஸோ கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ் 29 and 30. அடுத்த ஒரு ஆர்டிகல் எது பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 31 நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது ரிமூவ்டு. ஓகே, ஃப்ரம் தி கான்ஸ்டியூஷன் இட் செல்ஃப் பை 44th கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ அப்போ கான்ஸ்டியூஷன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டா ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரைட்ஸாவே சொல்ல முடியாதா அப்படின்னா எஸ் இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் ரைட் தான். ஓகே, ஸோ இட் இஸ் வெதர் இட் இஸ் கன்சிடர் டு பி அண்ட் லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டியூஷன் ரைட்டா கொண்டு வந்து வச்சிடறாங்க. எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 307. ஓகே, ஸோ அப்போ ஆர்டிகல் 307 என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டியா ஒரு கான்ஸ்டியூஷன் ரைட் ஆர் மியர் லீகல் ரைட்டா தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே அப்சர்வேஷன்ஸ் நீங்க ரீட் பண்ணீங்கன்னா புரியும். ஸோ இந்த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டிகல் 31 இன்சர்ட் பண்றாங்க. எதர் 31A வாஸ் ரிப்பீல்டு. ஓகே, அண்ட் இட் கெப்ட் அஸ் அ மியர் கான்ஸ்டியூஷனல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 300A. ஸோ அந்த 300A என்ன சொல்லுதுன்னா நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஓகே, ஸோ நோ பர்சன் அப்படின்னு வரும்போது திஸ் பர்டிகுலர் ரைட்ஸ் இஸ் ஃபார் போத் இண்டிவிஜுவல் சிட்டிசன் அஸ் வெல் அஸ் ஃபார் எனி பர்சன். ஓகே, இது ஒரு அப்சர்வேஷன் இதுல. தென் இப்போ இந்த ஆர்டிகல் 30 கிளாஸ் 31ல இருந்த ஒரு ப்ரொவிஷன் என்ன பண்ணிடுறாங்கன்னா 31. ஓகே, 31ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் என்ன பண்ணிடுறாங்க, ரிப்பீல் பண்ணிட்டு 300Aல கொண்டு போய் வச்சிடுறாங்க. அப்போ இட் லூசஸ் இட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி இட் இஸ் நாட் கன்சிடர்ட் டு பி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அஸ் ஆஃப் நவ். இப்போ நம்மளோட அப்சர்வேஷன்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டி அவங்களால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்ல முடியாது. வேரஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் மியர் லீகல் ரைட். ஸோ அப்போ இதுல டிஃபரன்ஸ் என்ன, இன்கேஸ் இப்போ ஒருவேளை இது 31ல இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் டைரக்ட்லி அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரிட். பட் இப்போ என்னன்னா இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் லீகல் ரைட் தான். ஸோ அப்போ ஒரு நார்மல் லீகல் கோர்ட்ல ஒரு பேசிக்கா இருக்கக்கூடிய ஃப்ரம் தி செஷன் கோர்ட்டோ இல்ல ஒரு லீகல் இதுலயோ நான் தான் போக முடியும். வேரஸ் கோ பை அப் அண்ட் டவுன். ஸோ இதுதான் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டியோட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைக்கு இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அண்ட் மியர் லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டியூஷன் ரைட். அது கொஸ்டினோட டிமாண்டை பொறுத்து. ஓகே, ஸோ லீகல் ரைட்னு வச்சுக்கலாம். இட் இஸ் அப்ளிகபிள் டு எனி பர்சன். ஓகே, ஸோ 31 இன்னைக்கு இல்லை, அது 300Aக்கு போயிடுச்சு. இது பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நமக்கு. ஓகே, வித் திஸ் ஆர்டிகல் 31 இஸ் ஓவர். அடுத்து போகக்கூடியது கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ். ஓகே, ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு வரும்போது இட் இஸ் நத்திங் பட் இந்த 14ல இருந்து 30 வரைக்கும் ஒருவேளை ரைட்ஸ் வயலேட் பண்ணப்படுது அப்படின்னா இன்சென்ஸ் ஸ்டேட்டோ ஒரு இண்டிவிஜுவலோ அந்த ரைட்ஸை மீறுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல எனக்கு என்ன ரெமிடி, இன்சென்ஸ் நான் யாரை அப்ரோச் பண்றது, எது மூலமா நான் அப்ரோச் பண்றது அப்படிங்கிற விஷயங்களை
சொல்ற விஷயம் தான் இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல். ஓகே. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ல எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆர்டிகல் 32 சேஸ். ஓகே. ஸோ ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு மூவ் சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஸோ இப்போ எங்க கொண்டு வந்துடுறாங்க, இன் கேஸ் இந்த ஆர்டிகல் 14ல இருந்து 30 வரைக்கும் எனக்கு ஏதாச்சும் ஒரு ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா நான் யாரை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கார்டியன் யார் தான், இது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய அப்சர்வேஷன் தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஸோ சுப்ரீம் கோர்ட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் அப்ராப்ரியேட் பர்சன். ஓகே. ஸோ எது மூலமா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ். இந்த அப்ராப்ரியேட் ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது த்ரூ பை வேரியஸ் ரிட்ஸ். ஓகே. So for the enforcement of rights conferred by this part அப்படின்னா part 3 தான். part 3ல 1213 நமக்கு தெரியும். That is one is with respect to what is state, another one is with respect to what is meant by law. 12 states what is state, 13 states what is meant by law. ஓகே. அது போக 14ல இருந்து 30 வரைக்கும் ரைட்ஸ் ensured for an individual or else any person. ஒரு சில ரைட்ஸ் இட் ஒன்லி ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட், ஒரு சில ரைட்ஸ் இட் ப்ரொடெக்ட்ஸ் அகேன்ஸ்ட் போத் இண்டிவிஜுவல் அஸ் வெல் அஸ் ஸ்டேட். அப்படி இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் வயலேட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜனோ இல்லை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனோ வயலேட் ஆகுது அப்படின்னா நான் அப்ரோச் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் பர்சன் யாரா இருக்கலாம்னா சுப்ரீம் கோர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. தட் இஸ் ஹையஸ்ட் அப்பலேட் கோர்ட்டை நீங்க மீட் பண்ணலாம், இன்சென்ஸ் அப்ரோச் பண்ணலாம். அப்படி அப்ரோச் பண்றதா இருந்தால் எது மூலமா பண்ண முடியும் அப்படின்னா த்ரூ பை மீன்ஸ் ஆஃப் ரிட். ரிட்டன்ங்கிறது ஒரு ஜுடிஷியல் ஆர்டர். ஓகே. ஸோ ஒரு ஒரு ரூலோ இல்லை ஒரு ஆர்டரோ ஒரு ஜுடிஷியரி இம்போஸ் பண்றதா இருந்தால் அதை ரிட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரிட்டை என்னன்னு சொல்றாங்கன்னா கான்ஸ்டியூஷனே ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்டை கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரிட் எப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு ஹேபியஸ் கார்பஸ் 1, மேண்டமஸ் 2, ப்ரொஹிபிஷன் 3, குவாரண்டோ 4, செக்யூரி 5. ஓகே. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணலாம். அவருக்கு எந்த விதமான ரைட்ஸ் வயலேட் ஆகுதோ அது பேசிஸ் ஒரு ரிட்டை வயலேட் இம்போஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பின்னாடி வரக்கூடிய விஷயங்கள்ல ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி ரைட்ஸ் கன்ஃபர்ட் பை திஸ். ஓகே. ஸோ இது கிளாஸ் 2ல சொன்ன விஷயம். கிளாஸ் 3ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இந்த ரிட் எக்ஸசைஸ் பண்றது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கேசஸ் மவுண்ட் ஆகிக்கிட்டே போயிடும் இல்லையா. ஸோ ஒரு ஒட்டுமொத்த 120 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வயலேட் ஆகக்கூடிய ரிட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மவுண்டிங் ஆஃப் கேசஸ் ஒட்டுக்கா எங்கே போயிடும், போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் உட்காந்துரும். அப்போ அதை கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில ரைட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு மற்ற கோர்ட்டை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம். அந்த கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குன்னா பார்லிமெண்ட்டுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த without prejudice to the power conferred by the Supreme Court under class 1 and class 2. பார்லிமெண்ட் யாரு, பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்குன்னா மே பை லா எம்பவர் எனி அதர் கோர்ட் எதை எக்ஸசைஸ் பண்றதுக்கு டு எக்ஸசைஸ் within the local limit of its jurisdiction all or any of the powers exercisable by the Supreme Court under class 2. அப்படின்னா பார்லிமெண்ட் மற்ற கோர்ட் ஏதோ ஒரு அதர் கோர்ட்டை இந்த பர்டிகுலர் ரிட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்காக பண்ணலாமா அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அதுக்கு இடம் கொடுக்குது. ஓகே. அப்போ பார்லிமெண்ட்டுக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னா வேற கோர்ட்டை இந்த 5 ரிட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கான பவரை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமானா அது பார்லிமெண்ட்டுக்கு இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. லாஸ்ட் என்ன சொல்றாங்க, the rights guaranteed by this article shall not be suspended except சஸ்பெண்ட் பண்ண முடியாது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா as otherwise provided for by this constitution. வேற ஏதாச்சும் ஒரு ப்ரொவிஷன்ல எங்கே ஆச்சுன்னு இந்த ஆர்டிக்கலை நீங்க என்ன பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை தாண்டி இந்த ரைட்ஸை உங்களால எங்கேயுமே என்ன பண்ண முடியாது, சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்படி ப்ரொவிஷன் இருக்கானா ஆர்டிகல் 352 இருக்கு. எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்ல நேஷனல் எமர்ஜென்சில நம்ம அந்த கண்டிஷன்ஸ் பார்ப்போம். ஓகே. ஸோ நேஷனல் எமர்ஜென்சின்னு வரும்போது ஆர்டிகல் 352ல அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்குற விஷயம் தான். ஸோ இதை தான் அங்கே இவங்க மீன் பண்றது. ஓகே. ஸோ 32 class 1 என்ன சொல்லுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு இன் கேஸ் ஆஃப் எனி அதர் ரைட்ஸ் வயலேட்டட் பை அன் ஸ்டேட் ஆர் இண்டிவிஜுவல் அகேன்ஸ்ட் அன் இண்டிவிஜுவல் ஆர் சிட்டிசன் ஆர் எனி பர்சன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அதுக்கான ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. அப்படி எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ரிட் இருக்கு. ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், செக்யூரி அண்ட் குவாரண்டோ. அதை தாண்டி மூணாவதா ஒரு கிளாஸ் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டை தாண்டி மற்ற கோர்ட்டுக்கும் இந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கான பவரை
குடுக்கலாம். யாரு குடுக்க முடியும் அப்படின்னா, தட் இஸ் பார்லிமென்ட் தான். ஓகே. அடுத்து 4வது ரைட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் சுப்ரீம் கோர்ட். ஓகே. ஸோ இந்த இதுல இந்த பவர்ஸை சஸ்பெண்ட் பண்ண முடியும். எந்த சிச்சுவேஷன்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை வச்சு தான் அந்த விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ் விச் ஆர் கன்சிடர் டு பி அன் கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ்ன்னு சொல்றாங்க. இதுல ஒன் பை ஒன்னா அந்த 5 ரிட்டோட திங்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். தட் இஸ் அதோட மீனிங், அதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹாபியஸ் கார்பஸ். இது எல்லாமே இதுல இருக்கும். ஓகே. ஸோ இதோட அப்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் ஆகலாம். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் செட் தட் ஆர்டிகல் 32 வாஸ் த வெரி சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அண்ட் வெரி ஹார்ட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் ஆர்டிகல் இஸ் கன்சிடர்ட் பி அன் பியூட்டிஃபுல் ஆர்டிகல். என்ன பர்பஸ்க்கு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இந்த ஆர்டிகல் 32 கான்ஸ்டிடியூஷனல் ரெமடியை ஒருவேளை பார்ட் 3ல இருந்து வேற ஏதாவது ஒரு பார்ட்ல கூட கொண்டு போய் வச்சிருக்கலாம். ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த ஆர்டிகல் 32வை கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. தட் இஸ் இட் இஸ் கன்சிடர்ட் டு பி அன் ஃபண்டமெண்டல் ரைட். ஓகே. வேற எங்கேயாச்சும் வச்சிருந்தா அதுக்கான ரைட்ஸ் அந்த அளவுக்கு முழுமை பெற்றிருக்காது. தட் இஸ் இந்த பார்ட் 3ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த 14 to 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ரைட்ஸ், இது எல்லாத்துக்குமே என்ன ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கான ஆர்டிகலா ஒரு ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 32 தான். இந்த 32 இல்ல அப்படின்னா இந்த 14 to 30 வரைக்கும் எது வயலேட் ஆயிருந்தாலும் உங்களால என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா, அதுக்கான லீகல் ரெமிடியை உங்களால தேடி போயிருக்கிறதுக்கான ஸ்கோப் கம்மி, ப்ரொவைடட் இந்த ஆர்டிகல் 32 உள்ள இல்லைன்னா. ஆனா ஆர்டிகல் 32 உள்ள வச்சது தான் இதோட பியூட்டியே. தட் இஸ் ஆர்டிகல் 32ன்னு சொல்லக்கூடிய இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடியே ஒன்று என்னவா இருக்கு, நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்டா இருக்கு. அப்போ அதைத்தான் இங்க மீன் பண்ணுது. அதனாலதான் இவர் டாக்டர் அம்பேத்கர் அதை என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் வெரி சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் சொல்றாரு. ஓகே. ஸோ வெரி சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் எதை சொல்றாருன்னா இந்த ஆர்டிகல் 32 தான் சொல்றாரு. ஓகே. ஏன்னா இது இல்லை அப்படின்னா நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எந்த சுச்சுவேஷன்லையும் ப்ரொடெக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதைத்தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் கேன் என்ஷூர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை வேரியஸ் ரிட்ஸ். அந்த ரிட் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா ஒன் பை ஒன்னா பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்லுவோம். இன் சென்ஸ் டு ஹாவ் த பாடி ஆஃப் அப்படின்னு சொல்றது. இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை ஒரு ஸ்டேட் இல்லீகலா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை கோர்ட் மூலமா அந்த கோர்ட்டுக்கு உங்களால கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும். ஓகே. ஸோ இதுதான் இந்த ஆட்கொணர்வு மனு அப்படின்னு சொல்றது. இன்சென்ஸ் ஒரு இண்டிவிஜுவலை ஒரு ஸ்டேட்டு அரெஸ்ட் பண்ணி ஒரு லீகல் ப்ரொசீஜர் இல்லாம ஒருத்தரை ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் மூலமாவோ இல்லை புனிட்டிவ் டிடென்ஷன் மூலமாவோ எந்த ஒரு பேக்ரவுண்டு இல்லாம அரெஸ்ட் பண்ணி ஒருத்தரை கஸ்டடியில கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை கோர்ட் முன்னாடி கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிறது எந்த ரைட்ஸ் எந்த ரிட்டுக்கு இருக்கு அப்படின்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் ரிட்டுக்கு இருக்கு. இது ஒரு ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா மட்டும்தான் இம்போஸ் பண்ண முடியுமானா இல்ல, ஒரு இண்டிவிஜுவல் அகேன்ஸ்டாவும் பண்ணலாம். இன்கேஸ் ஒரு இண்டிவிஜுவல் ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனை கோர்ட் முன்னாடி கொண்டு வர வைக்க வேண்டியது ஒரு ஸ்டேட்டோட கடமை அப்படிங்கிறத எது மூலமா இன்டைரக்டா சொல்ல வராங்கன்னா இந்த ஹேபியஸ் கார்பஸ் மூலமா சொல்ல வராங்க. ஸோ இது ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடையாது, இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டாவும் எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஓகே. பட் ப்ரொவைடட் நீங்க அது சார்ந்த ஒரு லோக்கல் ஸ்டாண்ட் இன்சென்ஸ் நீங்க எந்த அளவுக்கு அதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கோர்ட்டுக்கு நீங்க ஜஸ்டிஃபை பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது டு ஹாவ் த பாடி ஆஃப் இன்சென்ஸ் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்சனை கோர்ட்டு முன்னாடி நிக்க வைக்கிறதுக்கான ஒரு ரிட்டு தான் இந்த ரிட்டு ஹேபியஸ் கார்பஸ் அப்படிங்கிறது. இந்த ரிட்டை நீங்க யாருக்கு அகேன்ஸ்டா எந்த சுச்சுவேஷன்ல எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா சச் அரெஸ்ட் இஸ் லாஃபுல். லாஃபுல்லா இருந்தா அந்த அரெஸ்ட்டை உங்களால எதுவும் கொஸ்டின் பண்ண முடியாது. இன்கேஸ் கண்டெம்ட் ஆஃப் த லெஜிஸ்லேச்சரை ஒருத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை ஒரு வேலை டிடென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு நீங்க உங்களால பண்ண முடியாது. இல்ல ஒரு கம்பீட்டன்ட் கோர்ட் அவரை அரெஸ்ட் பண்ணிருக்கு அப்படின்னா அப்பயும் உங்களால இந்த ரிட் எக்ஸசைஸ் பண்ண முடியாது. இல்ல அவுட் சைட் ஆஃப் த ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு அப்படின்னா அப்பயும் இந்த ரிட்டை உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இதெல்லாம் வேரியஸ் எக்ஸப்ஷன் கண்டிஷன்ஸ் ஃபார் தி ஹேபியஸ் கார்பஸ். ஸோ ஹேபியஸ் கார்பஸ் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் எந்த சுச்சுவேஷன்ல எக்ஸசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை இல்லீகலா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த பர்சனை கோர்ட் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டணும் அப்படிங்கிறதா இந்த ஹேபியஸ் கார்பஸோட மீனிங். இந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்றது. ஓகே. எந்த சுச்சுவேஷன்ல பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, எந்த சுச்சுவேஷன்ல பண்ண முடியாதுங்கிறதையும் சொல்லிடுறாங்க. அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேண்டமஸ். இந்த மேண்டமஸ் அப்படிங்கிறது கமாண்ட். அப்படின்னா ஒருத்தரை ஒரு வேலையை செய்ய சொல்றது. ஒருத்தர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு வேலையை எதிர்பார்த்து நிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்கேஸ் ஏதோ ஒரு சர்டிபிகேட் வாங்குறதுக்காண்டி நிக்கிறீங்க. ஆனா அந்த கன்சர்ன் பர்சன் என்ன பண்ண மாட்டேன்றாங்க, சர்டிபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணவே மாட்டேன்றாங்க அப்படின்னா அப்ப நீங்க அவங்கள வேலை செய்ய சொல்றதுக்கு ஒரு ஆர்டர் இம்போஸ் பண்ணணும் இல்லையா? அதை ஜுடிஷியரி மூலமா பண்ண முடியும் அப்படின்னா அது எதுனால எந்த ரிட்டு மேல பண்ண முடியும்னா மேண்டமஸ்னால பண்ண முடியும்.
ஓகே. அப்போ மேண்டமஸ் அப்படிங்கிறது கமாண்ட் அப்படிங்கிறது நத்திங் பட் டைரக்டிங் பப்ளிக் அஃபீஷியல்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆர் கோர்ட் டு பெர்ஃபார்ம் எ ஸ்டாட்யூட்டரி டியூட்டி. அவங்களுக்கான ஒரு டியூட்டி இருக்கும்ல, அதை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லி சொல்றது தான் இந்த மேண்டமஸ் அப்படின்னு சொல்றது. இன் சென்ஸ் இட் கமாண்ட் த பர்சன் டு whom it is addressed to perform some public or quasi public legal duty. ஓகே, ஸோ இது யாருக்கு அகேன்ஸ்டா பண்ண முடியும் அப்படின்னா எனி பப்ளிக் பாடி, ஓகே, எனி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கார்பரேஷன்ஸ் ஆர் ஈவன் கோர்ட். ஓகே, ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் மட்டும் கிடையாது, ஈவன் கோர்ட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த மேண்டமஸை எக்ஸசைஸ் பண்ண முடியும். எக்ஸப்ஷன்ஸ்னு பார்த்தா இந்த மேண்டமஸை யாருக்கு அகேன்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ண முடியாதுன்னா கவர்னருக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை பிரசிடென்ட்டுக்கு அகேன்ஸ்டாவோ எக்ஸசைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மேண்டமஸ் டஸ் நாட் லை அகேன்ஸ்ட் ஏ பிரைவேட் இண்டிவிஜுவல். ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டா நீங்க பண்ண முடியாது. ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் பொறுத்தளவுக்கு அந்த கெப்பாசிட்டியை உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இந்த ரிட்டைக்கு உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். வேறஸ் ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தால் அந்த இடத்துல இதை நீங்க பண்ண முடியாது. ஓகே, இது மேண்டமஸ் மூலமா நீங்க அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டு மூலமா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு அப்சர்வேஷன். அடுத்த விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ப்ரொஹிபிஷன். ப்ரொஹிபிஷன் அப்படிங்கிறது மேண்டமஸ்க்கு கொஞ்சம் அப்படியே ஆப்போசிட். மேண்டமஸ் என்ன சொல்லும் அப்படின்னா ஒரு வேலையை செய்யின்னு சொல்லணும் இல்லையா, இந்த ப்ரொஹிபிஷன் என்ன சொல்லும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யாதுன்னு சொல்லும். ஓகே, ஸோ அதுதான் இதோட விஷயம். தட் இஸ் ப்ரொஹிபிஷன் மீன்ஸ் ஃபார்பிட், டைரக்டிங் ஜுடிஷியல் ஆர் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ் டு ஸ்டாப் ப்ரொசீடிங்ஸ். ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனல் கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு ஒர்க்கை அந்த இன்ஸ்டிடியூஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, எஸ்பெஷலி கோர்ட் ஆர் ட்ரிபுனல்ஸ் ஆர் குவாசி ஜுடிஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒரு வேலை அவங்களோட கெப்பாசிட்டியை தாண்டி அவங்களோட ஸ்டாட்யூட்டரி டியூட்டியை தாண்டி ஒரு வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த வேலையை செய்யாதன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ரிட்டு தான் இந்த ப்ரொஹிபிஷன். ஓகே, ஸோ மேண்டமஸை பொறுத்தளவுக்கு ஒரு வேலையை செய்யுன்னு சொல்லும், ப்ரொஹிபிஷனை பொறுத்தளவுக்கு ஒரு வேலையை செய்யாதுன்னு சொல்லும். ஓகே, ஸோ அதுதான் ப்ரொஹிபிஷனை பொறுத்தளவுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இது யாரு இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் கோர்ட், ஓகே, ஹை கோர்ட் கிடையாது, ஹையர் கோர்ட் ஒரு லோயர் கோர்ட் மேலேயோ இல்ல ஒரு ட்ரிபுனல் மேலேயோ இல்ல ஏதோ ஒரு எக்ஸிஸ்டிங் ப்ரொசீஜர் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது இந்த இந்த ஹையர் கோர்ட்டு கீழே வரக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸ், குவாசி ஜுடிஷியல் பாடியோ கோர்ட்டோ, இவங்க ஏதாச்சும் ஒரு கேஸ் எடுத்து அவங்களோட பியாண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை நீங்க பண்ண வேணாம்ப்பா, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. இட் கேன் பி இஷ்யூடு ஒன்லி அகேன்ஸ்ட் தி ஜுடிஷியல் ஆர் குவாசி ஜுடிஷியல் அத்தாரிட்டிஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் மேல இம்போஸ் பண்ண முடியாது. மேண்டமஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு வேலையை செய்யும்னு சொல்லும், ப்ரொஹிபிஷன் ஒரு வேலையை செய்யாதுன்னு சொல்லும். ஓகே, இது மேண்டமஸுக்கும் ப்ரொஹிபிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ ப்ரொஹிபிஷன் மாதிரியே குவாரண்டோன்னு ஒன்று இருக்கு. இந்த குவாரண்டோக்கும் ப்ரொஹிபிஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா இது ப்ரிவென்டிவ். அப்படின்னா இப்போ இந்த கோர்ட் அந்த கேஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஹியரிங்ல இருக்கு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட் இன்னும் கொடுக்கல. ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த விஷயத்த நீ பண்றதுக்கான உனக்கு ஜுடிஷியல் கெப்பாசிட்டி இல்ல, அதனால இந்த கேஸை நீ இங்க அனுப்பு அப்படின்னு சொல்றதுக்கான இதுதான் இந்த மேண்டமஸ் ப்ரொஹிபிஷன் பண்ணக்கூடிய வேலை. அப்போ இது என்னவா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்டிவா மட்டும்தான் இருக்கு. இன்சென்ஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இந்த ஒரு பர்டிகுலர் ரிட்டை உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியும். இதே இது குவாரண்டோ அப்படின்னு இதுக்கப்புறம் அடுத்து ஒன்று பார்ப்போம். ஸோ அதை பார்க்கும்போது தெரியும் இது வெறும் ப்ரிவென்டிவ் தான். அது ப்ரிவென்டிவ் மட்டும் கிடையாது, அது கியூரேட்டிவ் அப்படிங்கிறது கூட பார்க்க முடியும். ஓகே, ஸோ அப்போ அந்த குவாரண்டோ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாரண்டோ மீன்ஸ் நத்திங் பட் டு பி சர்டிஃபைட் ஆர் டு பி இன்ஃபார்ம்டு. அப்படின்னா இன் சென்ஸ் நத்திங் பட் ஒரு லோயர் கோர்ட்டு அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனல் கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு கேஸை எடுத்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கனாலோ இல்ல அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷனல் கெப்பாசிட்டியை தாண்டி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவங்க கொடுத்துட்டாலோ, ஓகே, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் ஒரு ஹையர் கோர்ட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த லோயர் கோர்ட்டுக்கு ஒரு ஆர்டரை இம்போஸ் பண்ண முடியும். இன் சென்ஸ் நீங்க இப்போ கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஹியரிங்கை என்கிட்ட அனுப்புங்க. ஓகே, ஆர்எல்ஸ் நீங்க ஒருவேளை ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருந்தா அதை குவாஷ் பண்ணுங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்றதுக்காக ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ரிட்டு தான் இந்த குவாரண்டோ ரிட். ஓகே, ஸோ அப்போ ஒரு ப்ரொஹிபிஷனுக்கும் குவாரண்டோக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா அது ஒன்லி ப்ரிவென்டிவ் தான், இது கியூரேட்டிவ். ஏன்னா ஒருவேளை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருந்தாலும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை செல்லாதுன்னு சொல்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் கோர்ட்டுக்கு இருக்கு. அதனால இட் இஸ் போத் கியூரேட்டிவ் அண்ட் ப்ரிவென்டிவ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் போத் ப்ரிவென்டிவ் அஸ் வெல் அஸ் கியூரேட்டிவ். இதுவும் ஒரு வேலையை செய்யாதுன்னு சொல்றதுக்காக பண்றது தான். செக்டோரியா பொறுத்தளவுக்கு இஸ் ஆல்சோ நாட் அவைலபிள் அகேன்ஸ்ட் லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் பட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பாடிஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல போத் ப்ரிவென்டிவ் அஸ் வெல் அஸ் கியூரேட்டிவ் தான் இந்த செக்டோரி அப்படிங்கிறது. அடுத்து லாஸ்ட் ரிட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் ஒன் இஸ்
சாரிடா, ப்ரொகிப்ஷனுக்கும் செட்டியோரிக்கும். ஓகே, ஸோ இங்கே நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். இது கோவாரண்டோன்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ செட்டியோரிக்கும் ப்ரொகிப்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் இந்த விஷயம். தட் இஸ் போத் ப்ரிவென்டிவ் அஸ் வெல் அஸ் கியூரேட்டிவ். ஓகே, ஸோ இதை தாண்டி லாஸ்ட் ஒரு ரிட் எக்ஸசைஸ் பண்றோம். தட் இஸ் கோவாரண்டோ. ஸோ இந்த கோவாரண்டோ அப்படிங்கிறது ஆன் வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் இன் சென்ஸ் ஒரு பப்ளிக் பொசிஷனை ஒரு இண்டிவிஜுவல் ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, ஏதோ ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கவர்மெண்ட் போஸ்ட்டை ஒரு இண்டிவிஜுவல் இல்லீகலா ஆக்குபை பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அவரோட ஜூரிஸ்டிக்ஷனல் கெப்பாசிட்டிலயோ இல்ல அவருக்கு அந்த ரைட்ஸே கிடையாது. ஆனா அந்த பப்ளிக் ஆஃபீஸை அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆக்குபை பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கன்சர்ன் பர்சன் ஆக்குபை பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு இல்லீகல் அஸ்பெக்ட்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல இது வந்து லீகல் கிடையாது, இல்லீகல். அப்ப இப்படி ஒருத்தர் ஆக்குபை பண்ணியிருக்காருன்னா ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸை, அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ்ல இருந்து அவரை வெக்கேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டு தான் இந்த கோஆரண்டோ ரிட் அப்படிங்கிறது. தட் இஸ் பை வாட் அத்தாரிட்டி ஆர் வாரண்ட் டு ஷோ பை வாட் வாரண்ட் இஸ் அ பர்சன் ஹோல்டிங் சச் அ பப்ளிக் ஆஃபீஸ். It is issued by the court to inquire into the legality of a claim of a person to public office. On what basis you are occupying this particular office அப்படிங்கிறது தான் இங்க இம்போஸ் பண்ணக்கூடிய விஷயம். ஆனா இதுல எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரியல் ஆஃபீஸஸையோ இல்ல பிரைவேட்டையோ உங்களால கொஸ்டின் பண்ண முடியாது. ஓகே, அதே மாதிரி மற்ற 4 ஆர்டிக்கல்லையும் மற்ற 4 ரிட்லையும், ஓகே, மற்ற 4 ரிட்லையும் தட் இஸ் ஹாபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொகிப்ஷன், செட்டியோரி, இந்த 4லையும் ஒரு இண்டிவிஜுவல் ஒருவேளை அக்ரீவ்டு பர்சன் இன்சென்ஸ் பாதிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் இந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்றதுக்கான ஒரு ரைட் இருக்கு. தட் இஸ் லோக்கஸ் ஸ்டாண்டி செக் பண்ணுவாங்க இன்சென்ஸ் எந்த விதத்துல நீங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் அந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமான்னு கோர்ட் டிசைட் பண்ணும். ஆனா இந்த கோவாரண்டோ ரிட்டை ஒருவேளை நீங்க பாதிக்கப்படாட்டினாலும் நீங்க ஒரு பப்ளிக் பர்சனா இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிட்டை எக்ஸசைஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் டிஃபரன்ஸ், மைன்யூட் டிஃபரன்சஸ், இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா டைம் அண்ட் அகெயின் அவங்க கொஸ்டின் பண்றது இந்த மேண்டமஸ்க்கும் ப்ரொகிப்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, இல்லை ப்ரொகிப்ஷனுக்கும் செக்யூரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, இல்லை கோவாரண்டோக்கும் மற்ற பர்டிகுலர் ரிட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. இது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டான கொஸ்டின்ஸ். ஸோ இந்த 5 ரிட்டும் உங்களுக்கு கம்பல்சரியா தெரிஞ்சிருக்கணும். இதோட டிஃபரன்சஸ் முடிஞ்சா ஒரு டேப்லர் காலம் மாதிரி போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய அப்சர்வேஷன்ஸ் அப்படின்னா, இது இண்டிவிஜுவலுக்கு அகேன்ஸ்டா மட்டும்தான் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா, இல்லை ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டாவே எக்ஸசைஸ் பண்ணலாமா? இல்லை ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்டா எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் யாரெல்லாம் வர்றாங்க, ஒன்லி ஜுடிஷியரி மட்டும்தான் வருதா, இல்லை ஜுடிஷியரி ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வர்றாங்களா? ஸோ ஒரு அடுத்த விஷயம் பார்க்கும்போது இதில் ஒன்று ப்ரிவென்டிவாக இருக்குது, இன்னொன்று ப்ரிவென்டிவ் அண்டு க்யூரேட்டிவாக இருக்குது. இன்னொரு இடத்துல பார்த்தா ஒரு இடத்துல வேலையை செய்யுன்னு சொல்லுது, இன்னொரு இடத்துல வேலையை செய்யாதுன்னு சொல்லுது. அப்ப எந்த ரிட்டு வேலையை செய்யுன்னு சொல்லுது? ஃபார் எக்ஸாம்பிள் மேண்டமஸ் வேலையை செய்யுன்னு சொல்லும், ப்ரொகிப்ஷன் வேலையை செய்யாதுன்னு சொல்லும். ப்ரொகிப்ஷன் ஒன்லி ப்ரிவென்டிவா மட்டும் இருக்கும், செட்டியோரி ப்ரிவென்டிவாகவும் இருக்கும், கியூரேட்டிவாகவும் இருக்கும். ப்ரொகிப்ஷனை பொறுத்தளவுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ்க்கும் கோர்ட்டுக்கும் குவாசி ஜுடிஷியலுக்கும் மட்டும்தான் அந்த ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ண முடியும். வேரஸ் மேண்டமஸை பொறுத்தளவுக்கு அங்கே ஈவன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியில் சில இருக்கிறவங்களும் வர முடியும். மற்ற 4 ஆர்டிக்கலும் அக்ரீவ்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரிட்டை உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியும். வேரஸ் லாஸ்ட்டாக வரக்கூடிய கோஆரண்டோவை பொறுத்தவரைக்கும் ஈவன் தான் நீங்கள் அக்ரீவ்டு பர்சனாக இல்லாட்டினாலும் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டிஃபரன்சஸ் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிக்கங்க. இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது வித் ரெஸ்பெக்ட் டு 32 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வரதெல்லாம் சின்ன சின்ன ஆர்டிகல் தான். இந்த 33 என்ன சொல்லுது அப்படின்னா 32 கிளாஸ் 3. ஓகே, ஸோ இது நான் சொல்லிட்டேன். இதில் ரிட்டர்ன் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த ஆர்டிகல் 226 ஹைகோர்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன்லேயே அந்த ரிட் எக்ஸசைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கு. ஓகே, ஸோ ஹைகோர்ட்டை தாண்டி மற்ற இன்ஸ்டிடியூஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் தான் பார்லிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட்னு பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவு ஆர்டிகல் 32ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இந்த ரிட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஆர்டிகல் 226 அப்படிங்கிறது வித்தின் தி கான்ஸ்டியூஷன் தானோ தவிர இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொல்ல முடியாது நம்மளால. ஓகே, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவுக்கு ரிட் எக்ஸசைஸ் பண்றதா இருந்தா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல சொல்லக்கூடிய அந்த 5 ரிட்டுக்கு தான் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கு. ஆனா ஹைகோர்ட்டை பொறுத்தளவுக்கு ரிட் எக்ஸசைஸ் பண்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தாண்டி மற்ற அதர் இஷ்யூஸ்லயும் ரிட் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அட்மிராலிட்டி ஜூரிஸ்டிக்ஷன்ஸ்லாம் அதோட ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் சம்திங் வைடர் தன் தி சுப்ரீம் கோர்ட். அது நம்ம ஹைகோர்ட் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் வரும்போது பார்த்துக்கலாம். பட் இங்கே நம்ம கன்ஃபைன் ஆகிருக்கிறது
ஹைகோர்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் ரிட் எக்ஸசைஸ் பண்றதுக்கான டிஃபரன்ஸ் தான் பாக்குறோம். ஓகே, ஸோ இதோட ஜூரிஸ்டிக்ஷனல் கெப்பாசிட்டில நம்ம பின்னாடி பாத்துக்கலாம். இங்க டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு வரும்போது த்ரூ அவுட் இந்தியா முழுக்க இதனால ரிட் எக்ஸசைஸ் பண்ண முடியும், இன்சென்ஸ் அதோட கெப்பாசிட்டி. பட் இங்க ஹைகோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன், டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன் எவ்வளவோ அவ்வளவுதான். இன்சென்ஸ் தமிழ்நாட்டோட ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஜூரிஸ்டிக்ஷன் டு எக்ஸசைஸ் இட்ஸ் ரிட் அப்படின்னு பார்த்தா வித்தின் தி தமிழ்நாடு தான். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ரெண்டு பேர்த்துக்குமே அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை ரிவ்யூ பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. ஜூரிஸ்டிக்ஷனல் கெப்பாசிட்டி இன்னும் கிளியரா நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னா ஹைகோர்ட் வர்சஸ் சுப்ரீம் கோர்ட் வரும்போது பார்க்கலாம். இங்க ஜஸ்ட் ரிட் எக்ஸசைஸ் பண்றதுல இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ் மட்டும் பார்த்துங்க. இதெல்லாம் பார்த்துட்டு போக வேண்டிய விஷயம், அதுக்காண்டி இது உள்ள வச்சிருக்கு. ஓகே, அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பவர் ஆஃப் தி பார்லிமெண்ட் டு மாடிஃபை ஆர் ரெஸ்ட்ரிக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது ஆர்டிகல் 33 இது வரைக்கும் முடிஞ்சிருச்சுடா. 32 வரைக்கும் இட் இஸ் ஓவர். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். 33, 34, 35 எக்ஸ்டென்ஷன் தான், கண்டிஷன்ஸ், சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். 33 அப்படிங்கிறது யாருக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடியவங்களோ இல்ல ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ்ல இருக்கக்கூடிய பர்சன்ஸோ அவங்களுக்கு நார்மலா நம்ம எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, அது அவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த விஷயத்தை தான் சொல்லுது இந்த பர்டிகுலர் ஆர்டிகல் 33ங்கிறது. தட் இஸ் த பவர் ஆஃப் த பார்லிமெண்ட் டு மாடிஃபை தி அப்ளிகேஷன் ஆஃப் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு armed forces or intelligence organization. That is the personals who worked in the armed forces or intelligence organization ஒர்க் பண்றவங்களுக்கு சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை லீகலாகவே அவங்களால என்ன பண்ண முடியும்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்ண முடியும். நார்மலாக நம்ம பேசுறதை தாண்டி ஒரு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸில் இருக்கிறவங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் நினைச்சு எதையானு ஒன்று பேசுறாங்க அப்படின்னா அது ஸ்டேட்டோட செக்யூரிட்டிக்கோ பப்ளிக் ஆர்டருக்கோ என்ன வாங்கலாம்னா ஒரு விதமான டிட்டரண்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதனால அவங்க மேலே இம்போஸ் பண்ணக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் இது. இது 33 பொறுத்தளவுக்கு இதை தான் சொல்லுது. 34 எதை பத்தி பேசுதுன்னா மார்ஷியல் லாவை பத்தி பேசுது. மார்ஷியல் லா அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் கான்ஸ்டியூஷன்ல எங்கேயாச்சும் மார்ஷியல் லாவை பத்தி டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எங்கேயும் கிடையாது. மார்ஷியல் லா அப்படின்னா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ரூல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக ஒரு பார்த்தோம்னா இந்தியாவை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியாவுக்கு வந்தது கிடையாது. ரீசெண்டாக பங்களாதேஷ்ல பார்த்தோம், டாப்புல் ஆஃப் தி ரூலிங் கவர்மெண்ட். ஓகே, ஷேக் ஹசீனா அவங்க என்ன பண்றாங்க, ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. டியூ டு தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ் அவங்க என்ன பண்றாங்கன்னா எக்ஸ்ட்ரடிட்டட் டு இந்தியா. இப்போ அட் பிரசன்ட் இந்தியாவில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நாடு கடத்த போறாங்க, இன்சென்ஸ் அவங்க தஞ்சம் ஊர்றாங்க இந்தியாவுக்கு. அப்போ அங்க இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட் என்ன ஆகுதுன்னா கம்ப்ளீட்லி கொலாப்ஸ் ஆகுது. அப்போ அந்த சுச்சுவேஷன்ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிலிட்ரி சீஃப் அவர் என்ன பண்றாருன்னா அந்த கவர்மெண்ட்டை டேக் ஓவர் பண்றாரு. டேக் ஓவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூமா இப்போ இருக்கக்கூடிய ஒரு பர்சனா யூசுப். ஓகே, ஸோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல இன்டரிம் கவர்மெண்ட்ல இருக்காரு. ஆனா அந்த மீன் டைம்ல அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூலிங் பார்ட்டி, ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி என்ன ஆகுதுன்னா கொலாப்ஸ் ஆகிற சுச்சுவேஷன்ல அங்க இருக்கக்கூடிய மிலிட்ரி சீஃப் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் என்ன பண்றாருன்னா தன்னோட கெப்பாசிட்டிக்குள்ள கொண்டு வர்றாரு. தட் இஸ் கன்சிடர் டு பி மிலிட்ரி ரூல். ஓகே, ஸோ இது ஒரு டிரான்சிஷனுக்கு போகுது. ஓகே, ஸோ ஒரு டெமோக்ராட்டிக் ரூலுக்கு டிரான்சிஷனுக்கு போறதுனால தான் யூசுஃபை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனுஸ். ஓகே, அவரை வந்து ஒரு இன்டரிம் பர்சனா இன்டரிம் கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு ஒரு கொடுக்குறாங்க. சம்வேர் அந்த மிலிட்ரி ரூல் கன்னியூ ஆகிட்டே போகும். அது ஜுண்டா இங்க பங்களாதேஷை தாண்டி நம்ம மியான்மர்ல அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பட் ஓவராலா மிலிட்ரி ரூல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் நத்திங் பட் மார்ஷியல் லா அப்படிங்கிறது ஒரு நார்மலா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை தாண்டி அங்க கவர்மெண்ட் இல்லாத சுச்சுவேஷன்ல ஒரு மிலிட்ரி ரூலோ இல்ல கவர்மெண்ட்டே அப்படி ஒரு மிலிட்ரி ரூலை சாங்ஷன் பண்றாங்க அப்படின்னா அதை தான் மிலிட்ரி ரூல்னு சொல்லுவோம். எங்கேயும் டிஃபைன் பண்ண கிடையாது. இன்சென்ஸ் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் தி மிலிட்ரி ஆர்கனைசேஷன் ஆர் அத்தாரிட்டிஸ் தான். ஓகே, இங்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 34ல இங்க சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை இம்போஸ் பண்றாங்க டு அகேன்ஸ்ட் தி சிட்டிசன் ஆர் தே ஆர் கிவிங் சம் ஃப்ரீ ஹேண்ட் டு தி ஸ்டேட். என்ன அப்படின்னா மார்ஷியல் லா இம்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல பார்லிமெண்ட் கொண்டு வரக்கூடிய சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னால ஒருத்தரோட இண்டிவிஜுவல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எந்த சுச்சுவேஷன்லையும் ஸ்டேட்டோ இல்லை அந்த இண்டிவிஜுவலோ பொறுப்பேற்றுக்கிற முடியாது. அந்த ஒரு சுச்சுவேஷனை அந்த மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பிளாட்டண்டா எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் ஒரு ரைட்ஸை உள்ள வச்சிருக்காங்க. தட் இஸ் ஆர்டிகல் 34. இட் புட் சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அகேன்ஸ்ட் தி இண்டிவிஜுவல் ஆர் இட் கிவ்ஸ் சம் ஃப்ரீ ஹேண்ட் டு தி ஸ்டேட் டு கண்ட்ரோல் சர்டன் எக்ஸ்ட்ராடினரி ஆக்டிவிட்டிஸ். ஸோ சம் எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல சம் அன்கண்டிஷனல் சர்க்கம்ஸ்டன்சஸ்ல ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வருதுனால அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்காக கொடுத்தது தான் இந்த மார்ஷியல் லா அப்படிங்கிறது.
இது கம்ப்ளீட்லி டிஃபர் தன் தி ஆர்டிகல் 352 நேஷனல் எமர்ஜென்சி. ஏன்னா நேஷனல் எமர்ஜென்சியில் தேர் ஆர் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை நம்மளால டேக் ஓவர் பண்ணிக்கிற முடியாது. இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் தன் தி எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அண்டர் ஆர்டிகல் 352. அது நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகே, இது மார்ஷியல் லாவை பொறுத்தளவுக்கு ஆர்டிகல் 34ல சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டு மேக் லா இன் ஏரியாஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ பவர் டு மேக் லா இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஒரு வேலை. ஓகே, ஸோ நம்ம ஒரு சில இடத்துலலாம் பார்த்துருப்போம் ப்ரொஹிபிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு ஒரு ஆர்டிகல் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஆர்டிகல் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி இஸ் அபாலிஷ்ட் அண்ட் இட்ஸ் பிராக்டிஸ் இன் எனி ஃபார்ம் இஸ் ஃபோர்பிடன். ஓகே, த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் எனி டிசபிலிட்டி அரைசிங் அவுட் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஷால் பி ஆன் அஃபென்ஸ் பனிஷபிள் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா அப்படின்னு சொல்றோம்ல. யார் இந்த லாவை மேக் பண்ண போறோம்? ஓகே, சப்போஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு ஆக்ட் தான். ஸோ இது ஒரு லா இன் அக்கார்டன்ஸ் வித் லா அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த லாவை ஓகே இதுல கான்ஸ்டியூஷன்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ள எங்கெல்லாம் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா அப்படின்னு வருதோ அந்த லாவை மேக் பண்றதுக்கான கெப்பாசிட்டி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா டு தி பார்லிமெண்ட் தான் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிகல் 35 சொல்லுது. ஓகே, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆர்டிகல் 35 என்ன சொல்லுது அப்படின்னா எங்கெல்லாம் இன் அக்கார்டன்ஸ் வித் தி லா அப்படின்னு வருதோ அந்த லாவை மேக் பண்றதுக்கான கெப்பாசிட்டி யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படின்னா வித் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கோ தவிர ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரணுங்கிறதுக்காண்டி. ஓகே, ஸோ இது ஒரு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் லிபர்ட்டிஸ் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அட்ராசிட்டிஸ் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் லேபர் ஆக்டாக இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு ஒரு ஆக்ட் தான். ஓகே, ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஆக்ட் தான். இது கீழே தான் ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் ஆகணும். அதை தான் அவங்க எம்பசைஸ் பண்றாங்க. ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரணுங்கிறக்காண்டி இந்த ஆர்டிகல் 35 உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதை தாண்டி சில ஆர்டிகல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 31A, இந்த 31A எந்த அமெண்ட்மெண்ட்ல கொண்டு வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரிஸ், அந்த 5 கேட்டகரிஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற வேணாம். ஏன்னா இது எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா அக்வயரிங் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஒரு இண்டிவிஜுவலோட எஸ்டேட்டோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் வச்சிருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனோட மேனேஜ்மெண்ட்டவோ இதெல்லாம் அக்வயர் பண்றாங்க அப்படின்னா அப்போ ஒருவேளை ஆர்டிகல் 14 அண்ட் 19 வயலேட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஜுடிஷியல் ரெமிடியும் கிடையாது. இன்சென்ஸ் தட் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வில் நாட் ஏபிள் டு அப்ரோச் தி சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறத இந்த ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். இதை ஃபாலோ பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துச்சு, ஜுடிஷியல் ஜட்மெண்ட்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வச்சு டிபிஎஸ்பி பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அங்கே வரும்போது அந்த ஜுடிஷியல் ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும். பட் இங்கே ஓவராலாக நம்ம அப்சர்வேஷனில் பார்க்கும்போது இந்த 31A இன்செர்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேட்டகரிஸில் மேக் பண்ணக்கூடிய லா, தட் பர்டிகுலர் லா ஆர்டிகல் 14 அண்ட் 19 வயலேட் ஆகுதுன்னா யூ கேனாட் ஏபிள் டு செட் இட் அஸ் null and void. தட் இஸ் இட் கிவ்ஸ் சர்டைன் இம்யூனிட்டி அகேன்ஸ்ட் தி ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். இந்த 5 கேட்டகரின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அது தேவையில்லாதது. ஏன்னா அது என்னன்னா அக்வயரிங் ஆஃப் எஸ்டேட்டை பற்றி தான். எஸ்டேட்டை நீங்கள் அக்வயர் பண்ணுறீங்கனாலோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியோட ப்ராப்பர்ட்டி இல்லை அவங்களோட மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் அக்வயர் பண்ணுறீங்கனாலோ நிறைய நடந்துச்சு இல்லையா? டியூரிங் அட் த டைம் ஆஃப் 1947ல நிறையா பேங்கை நேஷனலைஸ் பண்ணாங்க, நிறைய ஃபார்ம்ஸை ப்ரைவேட் ஃபார்ம்ஸை பப்ளிக் செக்டர் யூனிட்ஸாக மாற்றினாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பார்ட்டிகுலர் ஆக்ட் இன்சர்ட் பண்ணாங்க. எதுக்குன்னா நிறைய ஜுடிஷியல் கேசஸ் நடந்ததுனால. இது ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல் 31A இன்சர்ட் பண்ணது. அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31B. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்துச்சு ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன்ல. 9th ஷெட்யூல்ல எப்போ இன்சர்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951ல இன்சர்ட் பண்றாங்க. இந்த பர்டிகுலர் ஆக்ட்ல ஒருவேளை ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டை நீங்க இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9th ஷெட்யூல்குள்ள கொண்டு வச்சிட்டீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. தட் இஸ் ஜுடிஷியல் இம்யூனிட்டி இதுக்கு வந்துடும். இன்சென்ஸ் எந்த சுச்சுவேஷன்லையும் ஜுடிஷியரி இதை வந்து என்ன பண்ண முடியும்னா கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிறது. இது எங்க தளர்த்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொயல்ஹோ கேஸ். இது வச்ச ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வந்திருக்கு. ஓகே, மெயின்ஸ் கொஸ்டின் வந்திருக்கு. இந்த ஐஆர் கொயல்ஹோ கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ வேர் லா பிளேஸ்ட் அண்டர் 9th ஷெட்யூலா இருந்தாலும் ஆஃப்டர் 24/1973, ஏன்னா இது கேசவனந்தபாதி கேஸ் ஜட்மெண்டோட டேட். இந்த டேட்டுக்கு அப்புறம் எந்த ஒரு ஆர்டிக்கலை நீங்க 9th ஷெட்யூல்ல இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்றாங்க. அப்படின்னா இன்னைக்கு 9th ஷெட்யூலுக்கு இருந்த இம்யூனிட்டி பிஃபோர் 1973 இருக்கான்னு கேட்டா இல்லை. 1973ல எந்த ஒரு ஆக்ட் நீங்க உள்ள இன்சர்ட் பண்ணியிருந்தாலும் ப்ரொவைடட் அந்த பர்டிகுலர் ஆர்டிகல் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ணுது அப்படின்னா
யூ கேன், தட் இஸ் ஜுடிஷியரி ஹேஸ் த ரைட் டு செட் இட் இஸ் அ நல் அண்ட் வாய்ட். ஓகே, இது ஆர்டிகல் 31B-ல 9th ஷெட்யூல்ல இன்சர்ட் பண்றதுக்கான ஒரு ப்ரொவிஷனா கொண்டு வந்தது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ் விச் இன்சர்டட் அண்டர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதை தாண்டி ரைட்ஸ் அவுட் சைட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 265 நோ டாக்ஸேஷன் வித்தவுட் ரெப்ரசன்டேஷன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இதோட அப்சர்வேஷன் தான் இது. தட் இஸ் நோ டாக்ஸ் ஷால் பி லெவிட் ஆர் கலெக்டட் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. ஸோ பார்லிமெண்ட்டோ ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்லையோ லா மேக் பண்ணாமல் ஒரு இண்டிவிஜுவல் மேலே நீங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா டாக்ஸ் இம்போஸ் பண்ண முடியாது. தட் இஸ் ஆன் ரைட்ஸ் அதர் தன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, அதை தாண்டி நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ப்ராப்பர்ட்டி சேவ் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஆர்டிகல் 300A ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அடுத்து ட்ரேடு, காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ் த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஷால் பி ஃப்ரீ. அதாவது எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ண முடியாது இன்டர்ஸ்டேட் ட்ரேடை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ் அதர் தன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, ஸோ இதோட நம்ம என்னன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றின சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முடிஞ்சு அவ்வளோதான். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ்னு வரும்போது இதெல்லாம் சோஃபார் வேரியஸ் கொஸ்டின்ஸ் ஆஸ்க்டு இன் தி வேரியஸ் டைம் பீரியட். ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை பாருங்க. இட் இஸ் டைரக்ட்லி ஹிட் ஆன் தி ப்ரொவிஷன்ஸ் இன் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அந்த கிளாசிஃபிகேஷன்ஸை கொஸ்டின் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி என்விசேஜ்டு பை தி ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு வரும்போது நமக்கு ஆர்டிகல்ங்கிறது ஆர்டிகல் 23 அண்ட் 24. ஸோ 23 என்ன சொல்லும்னா ஓவராலாக ஃபோர்ஸ்ட் லேபர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். 23 ஃபோர்ஸ்ட் லேபர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். 24 என்ன சொல்லும், சைல்ட் லேபர் இம்போஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்ட் லேபர் ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ல வருமானு கேட்டால் வரும். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குள்ள ஆர்டிகல் 17ல வரக்கூடிய விஷயம். அப்போ இது ஒரு பர்டிகுலர் இது வராது. அப்போ 2 இங்கே எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா 2 வரக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இது 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 அப்போ ஆர்டிகல் 1 and 4. ஓகே, ஸோ அப்போ இது டைரக்ட்லி நீங்கள் எதை அப்சர்வ் பண்ணணும்னா அந்த 6 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா? ரைட் டு ஈக்குவாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், சாரி ரைட் டு ஃப்ரீடம், அதுக்கப்புறம் அந்த 6 ரைட்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த விஷயங்கள், அதுக்கப்புறம் இந்தது ஓகே ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதுக்கப்புறம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், இதுக்குள்ள எந்தெந்த ஆர்டிகல் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, which of the following are regarded as the main features of the rule of law. Okay, so rule of law அப்படிங்கிறது இட்ஸ் நத்திங் பட் ஆர்டிகல் 14ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லான்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிறதுக்கான இன்னொரு மீனிங் தான் ரூல் ஆஃப் லா. தட் இஸ் சட்டத்தின் முன் எல்லோரும் சமம். ஓகே, ஸோ அப்போ சட்டத்தின் முன்னில் எல்லோரும் சமம் அப்படின்னு சொல்லும் போது இதுல எது என்னால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும்னா அந்த தேர்ட் எலிமினேட் பண்ண முடியும். தட் இஸ் பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட அப்ஜெக்டிவே கிடையாது. இட் இஸ் அன் ரைட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் தான். அப்போ தேர்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நான் எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஓகே, ஸோ இங்க எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா வெதர் ஒன்னு வருமா வராதான்னு மட்டும் தெரிஞ்சிருக்கணும். லிமிடேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறது எஸ் இட் இஸ் அன் லிமிடேஷன் ஆஃப் பவர் எக்ஸசைஸ் அகேன்ஸ்ட் தி ஸ்டேட் ஆர் அன் இண்டிவிஜுவல். ஓகே, சட்டத்தின் முன் எல்லோரும் சமம் அப்படின்ட்டா அப்போ பவருக்கு என்ன பண்றாங்கன்னா ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்ட் சர்டன் பவரை லிமிட் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ ஆப்வியஸ்லி செகண்ட் அண்ட் ஃபோர்த் இருந்தா ஆகணும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படின்னு வரும்போது 2 கரெக்டான்னு கேட்டால் எஸ், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானாலும் ரூல் ஆஃப் லானாலும் ஒன்று தான். இந்த ரூல் ஆஃப் லா ஆர் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா எதை என்ஷூர் பண்ணுதுன்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். இட் இஸ் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ அப்போ லிபர்ட்டி அப்படிங்கிறது ஒரு விதமான பொலிட்டிக்கல் ரைட்ஸோ இல்லை லிபர்ட்டிங்கிறது ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒன்று தான். இந்த சிவில் ரைட்ஸ் அப்படிங்கிறது இதுவும் ஒரு விதமான ரைட்ஸ் தான் வித் ரெஸ்பெக்ட் டு ரூல் ஆஃப் லான்னு வரும்போது அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 4. அடுத்தது பாருங்க 2020ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இன்கார்பரேட் ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி. ஸோ ரைட் அகேன்ஸ்ட் அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது நம்ம எங்க பார்த்தோம்? ஆர்டிகல் 14ல பார்த்தோம் இல்லையா? தட் இஸ் ரைட் டு ஈக்குவாலிட்டி. இதுக்கு முன்னாடி ஓகே, இது எல்லாமே டைரக்டா நம்ம பார்த்தாலே அப்சர்வ் பண்ணுவோம். இது கொஞ்சம் இன்ஃபோர்டா இருக்கும். நமக்கு கொஞ்சம் கான்செப்ட்ஸ் தெரியலன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றது கஷ்டம். பட் இந்த கொஸ்டினை நீங்க ஒருவேளை அந்த 6 கிளாசிபிகேஷன்ஸையும் இந்த கொஸ்டின்ஸ் 6 கிளாசிபிகேஷன்ஸையும் தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு த ரிட். ஓகே, அந்த 5 டைப் ஆஃப் ரிட் இருக்கு இல்லையா? ஹாபியஸ் கார்பஸ், ஓகே, ஸோ மேண்டமஸ், ப்ரோஹிபிஷன், செட்டோ, ரிக்வாரண்டோ, இந்த ரிட்டை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிட்டோட டிஃபரன்சஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் பாருங்க, மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன் அன்லஸ் இட் இஸ் இன்ட்ரஸ்டட் வித் அ பப்ளிக் டியூட்டி. ஓகே, மேண்டமஸ் உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது. மேண்டமஸ்னா ஒருத்தரை ஒரு வேலையை செய்யின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். செய்யின்னு சொல்றதுக்கான சுச்சுவேஷன் எப்போ வரும் அப்படின்னா
மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் அ பிரைவேட் ஆர்கனைசேஷன். ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் மேல உங்களால ஒரு மேண்டமஸை இம்போஸ் பண்ண முடியாது. ஓகே ஃபைன். அது ஸ்டேட்டுக்கு அகேன்ஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் கரெக்ட் தான். ஆனா அடுத்த ஒரு கண்டிஷன் சொல்றாங்க. அன்லெஸ் இட் இஸ் என்ட்ரஸ்டட் வித் அ பப்ளிக் டியூட்டி. ஓகே. அப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன்னாலும் நமக்கு தெரியும் ஸ்டேட்டுங்கிற கெப்பாசிட்டிக்குள்ள வந்துரும். எப்ப அப்படின்னா, ஒருவேளை அது பப்ளிக் டியூட்டி எடுத்து ரன் பண்ணும்போது. அப்போ ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும், அது பப்ளிக் டியூட்டிய பண்ண போகுது அப்படின்னா, அவங்க மேல மேண்டமஸ் இம்போஸ் பண்றதுக்கான ரைட்ஸ் உங்கள்ட்ட இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் எ கம்பெனி ஈவன் தோ இட் மே பி எ கவர்மெண்ட் கம்பெனி. ஓகே. ஸோ மேண்டமஸ் வில் நாட் லை அகேன்ஸ்ட் எ கம்பெனி ஈவன் தோ இட் மே பி எ கவர்மெண்ட் கம்பெனி. மேண்டமஸ் டிஃபால்ட்டா கவர்மெண்ட் கம்பெனி மேல இம்போஸ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் ஒரிஜினலாவே இருக்கு. அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படின்னு சொல்றீங்கன்னா ஆன்சர் என்னதான் 1 and 3 தான். அடுத்து என்ன சொல்றாங்க? எனி பப்ளிக் மைண்டட் பர்சன் கேன் பி அ பெட்டிஷனர் டு மூவ் த கோர்ட் டு அப்டைன் தி ரிட் ஆஃப் கோ வாரண்டோ. எந்த பப்ளிக் பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல, ரிட் எக்ஸசைஸ் பண்ணலாம். கோ வாரண்டோ எந்த சுச்சுவேஷன்ல அவருக்கு பப்ளிக் கெப்பாசிட்டி அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? கோ வாரண்டோ அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு பொசிஷனை இல்லீகலா அக்வயர் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு அகேன்ஸ்டா எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய ரிட்டு மற்ற 4 ரிட்லையுமே அக்ரீவ்டு பர்சனால மட்டும்தான் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் கோவாரண்டோ எனி பர்சன் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதைத்தான் இது மீன் பண்ணுது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஸோ ஆன்சர் இஸ் 1 and 3. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இது 2023ல கேட்ட கொஸ்டின். ஓகே, the Supreme Court of India has held in some judgments that the reservation policies made under Article 16 Class 4 of the Constitution of India would be limited by Article 335 for maintenance of efficiency of the administration. Yes. ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸுக்கு நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கும்போது அந்த இடத்துல நீங்க ரிசர்வேஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷனையும் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 16 கிளாஸ் 4 பார்க்கும்போது 335 சேர்த்தே பார்த்தோம். நம்ம நீங்க இந்த கிளாஸஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். எந்தெந்த ஆர்டிகல்லாம் ரிசர்வேஷனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு வரும்போது ஆர்டிகல் 335 ஒரு இடத்துல சப்போர்ட் பண்ணும். என்னன்னா எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல நீங்க பார்க்கும்போது ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸோட ரிசர்வேஷன் அவங்களோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்காக நீங்க ரிசர்வேஷன் கொடுக்கறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லும் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல். இட் என்ஷூர்ஸ் தட் ரிசர்வேஷனையும் நீங்க ஒரு கண்டெக்ஸ்ட்ல என்ஷூர் பண்ணணும். அந்த அதர் சைடு எஃபிஷியன்சி ஆஃப் தி அட்மினிஸ்ட்ரேஷனையும் நீங்க என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் ஆர்டிகலோட அப்சர்வேஷன். இந்த ஆர்டிகல் 16 கிளாஸ் 4யும் 335 ஒன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லுது? ஆர்டிகல் 335 ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ் தி டேர்ம் எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படியா? நம்ம யூஷுவலாவே ஒரு இது பார்த்துருப்போம், டிஃபைன் வந்தாலே மோஸ்ட்லி தப்பா தான் இருக்கும்னு. அப்போ இந்த இதில் பாருங்க ஆர்டிகல் 335 எது எஃபிஷியன்சின்னு டிஃபைன் பண்ணியிருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகே, இது டைரக்டா நீங்க அப்சர்வ் பண்ணும்போது பார்க்கக்கூடிய ஆர்டிகல். ஓகே, அடுத்தது பாருங்க 2018ல இன்ஃபோர்ட் ரைட் டு பிரைவசி இந்த வருஷமும் கேட்டாங்க. 2024 ப்ரிலிம்ஸ் கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த ஆர்டிகல் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 அண்ட் த ஃப்ரீடம் கேரண்டீட் இன் பார்ட் 3. ஓகே, அடுத்தது பாருங்க விச் ஆர்டிகல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா சேஃப்கார்ட்ஸ் ஒன்ஸ் ரைட் டு மேரி பர்சன்ஸ் ஆஃப் ஒன் சாய்ஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எதை கொஸ்டின் பண்ணுதுன்னா ரைட் டு லைஃபை தான் கொஸ்டின் பண்ணுது. ஏன்னா மற்ற ஆர்டிகல்லாம் பாருங்க 19 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், 25 29 ஒன்று 25 ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், 29 கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்ஸ். ஸோ அப்போ நமக்கு இருக்கிறது இந்த ஆர்டிகல் 21 மட்டும்தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது 2023ல கொஸ்டின். இன் எசன்ஸ் வாட் டஸ் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா மீன்? இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டினாக இருந்துச்சு அந்த டைம். பட் அஃபிஷியலாக அவங்க கொடுத்த கீழே எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் வருது. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு வரும்போது பித் அண்ட் சப்ஸ்டன்ஸை பார்க்கணும். இன்சென்ஸ் ஒரு லா ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லாவா நீங்கள் லா மேக் பண்ணியிருந்தாலும் பின்னாடி நேச்சுரல் ஜஸ்டிஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணாமல் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாவை வேலிடா இல்லையான்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறது தான் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா சொன்னது. ஸோ தட் இஸ் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் அதோட ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து 2021 ரிப்பீட்டட். இங்கே பாருங்க 2018ல இதே கொஸ்டின் ஃபாலோ அப் ஆயிருக்கு, 2021 இதே கொஸ்டின் ஃபாலோ அப் ஆயிருக்கு, 2024 இதே கொஸ்டின் ஃபாலோ அப் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் என்னதான்? ஆர்டிகல் 21 தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A legislature which confers on the executive or authority on unguided and uncontrolled discretionary power. அப்போ இங்க எது வயலேட் ஆகுது? It results into inequality.
அப்போ இன்இக்வாலிட்டி வயலேட் ஆகுதுனால எது வயலேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 44 பியாண்ட் தி ஜூரிஸ்டிக்ஷன் கான்ஸ்டியூஷனுக்குள்ளே வராது. ஆர்டிகல் 32 ரைட் அகேன்ஸ்ட் ரெமிடி அங்கேயும் வராது. 28 ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன். ஓகே, ஸோ இந்த 14 தான் ரைட் டு ஈக்வாலிட்டி. ஸோ ஆன்சர் திஸ் ஒன். ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம எடுத்த கிளாஸஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஃபார் இது வரைக்கும் நம்ம என்ன முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட என்டையர் கான்செப்ட்ஸு, தீம்ஸு, அதோட கிளாசிஃபிகேஷன்ஸ், அதோட டிஃப்ரென்சஸ்ஸு, அதோட மீனிங், ஆர்டிக்கல் ஒவ்வொன்று ஈச் ஆர்டிக்கல் எதை எம்ஃபசைஸ் பண்ணுது, எதை ஸ்ட்ரெஸ் பண்ணுது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுக்கு மேலே ஒரு கொஷின் கேட்கறதுக்கான ஸ்கோப் இல்லை. இதை தாண்டி அப்படி வரதா இருந்தால் அது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் 2 கிளாஸஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் நீங்கள் பார்த்தீங்கனாலே பேசிக்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அப்ரோச் பண்ணுறதுக்கான கண்டென்ட்டும் இதில் போதுமானதாக இருக்குது. மெயின்ஸுக்கான பாயிண்ட்டு, ஸ்டாக் பாயிண்ட்டை எடுத்துக்கிறதுக்கும் இந்த ஒரு பர்டிகுலர் 2 செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனோட நான் என்ன பண்ணுறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக வயலேட் தட் இஸ் கன்க்ளூட் பண்ணுறேன். ஓகே, வயலேட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கன்க்ளூட் பண்ணேன். தட் இஸ் இதோட இந்த செஷன் முடியுது. ஓகே, இனி அடுத்து வரக்கூடிய செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் பார்த்துட்டோம் அப்படின்னா ஓவராலாக வேல்யூ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் முடிஞ்சு. அடுத்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி ஏரியாஸ் தான் பார்க்கணும். ஸோ இதோட இந்த பர்டிகுலர் செஷன் நான் வைண்ட் அப் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொரீஸோ டவுட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கான ரிப்ளையை நான் கொடுத்துட்றேன். ஓகே, இதோட இந்த செஷன் வைண்ட் அப் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். தேங்க்யூ.